ऋषिं जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिवोदितं सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं ब्रह्मसंहितां यद्गोसहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र शशङ्खचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषणभास्कराय नमज्जनस्य चित्तभित्तिभक्तिचित्रतूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरवप्रसन्नचारुचन्द्रिका शटारि हस्तमुद्रिका हठाद्धुनोतु मे तमः काषायशोभिकमनीयशिखानिवेशं दण्डद्वयोज्ज्वलकरं विमलोपवीतं युद्धद्धिनेशनिभमुल्लसदूर्ध्वपुण्ड्रं रूपं तवास्तु यतिराजदृशोर्ममाग्रे பற்பமெனத்திகள் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடைப்பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன் கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன் கடல் சூடிய முடியும் கனநர்ச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகென் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிரில்லை எனக்கெதிரில்லை எனக்கெதிரே ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வரமதிலும் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்கள் 11 என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட 10 ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக வந்து திருவவதாரம் பண்ணினவர் எங்கூர் ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார். எங்கூர் என்பது அடியன் ஆழ்வார் திணையிலேருந்து வந்தபடினாலே தெரிவித்தேன். அவர் எல்லோருக்கும் நம்மாழ்வார் தான். எல்லாரும் சொன்னாலும் நம்மாழ்வார் தானே நாளே நம்முடைய ஆழ்வார் என்கிற ஒரே ஏத்தம். என்ன பெருமை அவருக்கு என்றால், அவர்தான் அங்கியாக இருக்கக்கூடியவர், ஆத்மாவாக ஷரீரியாக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார். மற்ற ஆழ்வார்களெல்லாம் அங்கஸ்தானத்திலே ஷரீரஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள் இவருக்கு. அப்படிப்பட்ட ஏத்தத்தோடைய கூடின ஆழ்வார். எதனாலே இந்த பெருமை என்றால், அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்கள் 4 வேத சாரமாக இருக்கக்கூடியது. ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வண வேத சாரமாக 4 திவ்ய பிரபந்தங்கள் அவதரித்தனா என்று பார்க்கிறோம். திருவிருத்தம் என்ன, திருவாசிரியம் என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாய்மொழி என்ன என்று 4 திவ்ய பிரபந்தங்கள். அதில் திருவாய்மொழி என்பது மிகவும் உயர்ந்த திவ்ய பிரபந்தம் என்று கொண்டாடப்படுகிறது. திருவாய்மொழிக்கு சமமாக மற்றொரு திவ்ய பிரபந்தம் இல்லை என்கிறபடினாலேயே மணவாள மாமுனிகள் உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு என்று தெரிவிக்கிறார் தம்முடைய உபதேச ரத்தின மாலையில். அதனாலே திருவாய்மொழிக்கு சமமாக ஒரு திவ்ய பிரபந்தம் கிடையாது என்கிறபடினாலே தான் இவ்விடத்தில் ஆச்சரியமாக ஒரு பகவத் விஷய சதஸ். அதிலேயும் அந்த திருவாய்மொழியை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் வியாக்கியானத்தை கொண்டு அனுபவிக்க வேண்டும். அதிலேயும் சுவாமி நம்புள்ளை அருளி செய்திருக்கக்கூடிய ஆக்கியானம் மிகவும் பெரிதாக பல பல விசேஷார்த்தங்கள் என்ன, நிர்வாகங்கள் என்ன, ஐதிஹ்யங்கள் என்ன, இவைகளெல்லாம் கொண்டதாக காண கிடக்கிறது. அப்படிப்பட்ட வியாக்கியானத்தை கொண்டு வரியடவே அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அது திருவாய்மொழியினுடைய ஈடு வியாக்கியானம். அப்படிப்பட்ட ஈட்டிலே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் சேரப்பிடித்து ஒவ்வாறாக இவ்விடத்தில் அனுபவிக்கலாம் என்று கூடியிருக்கிறோம். இந்த அனுபவம் எதன் பொருட்டு என்றால், ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்த பிரவர்த்தகராய் இவ்விடத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மண்டயம் அனந்தான் பிள்ளை வெங்கட கிருஷ்ணமாச்சாரியர் சுவாமி அவருடைய சப்ததி அந்த திருநக்ஷத்திர விழாவின் பொருட்டு இவ்விடத்தில் இந்த ஒரு கொண்டாட்டம் பகவத் விஷய சதஸ் என்று சுவாமி ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த பகவத் விஷயத்தை அனுபவித்தால் அது எப்படி இருக்கக்கூடியது ஒன்று என்றால், 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களையெல்லாம் உள்ளடக்கினதாக காண கிடக்கிறது தான் இந்த திருவாய்மொழியினுடைய அர்த்த விசேஷங்கள்னு பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்கள், அதிலேயும் ஈடு என்பதுதான் மிகவும் சிறந்தது என்று கொண்டாடுகிறார்கள் பெரியோர்கள் எல்லாரும். அதை அருளி செய்தவர் சுவாமி நம்பிள்ளை. அப்படிப்பட்ட நம்பிள்ளை காட்டின அர்த்தங்கள் என்ன 10ஆம் பத்திலே என்கிற விஷயத்தை இனி சிறிது காலம் யதா அவகாசம் யதாமதி இந்த கோஷ்டியிலே அடியன் விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். கீழே 9ஆம் பத்து. இந்த 9ஆம் பத்திலே முடித்தார் ஆழ்வார் மாலநன்னி என்கிற பதிகத்தை. மாலநன்னி என்கிற பதிகத்திலே ஆழ்வார் மிகவும் வருத்தத்தை அடைந்தார். எத்தனை காலம் வருத்தம் ஆழ்வாருக்கு, இந்த சம்சாரத்திலே நாம் உழன்று கொண்டே இருக்கிறோமே என்று மிகுந்த துக்கம். அந்த துக்கத்துக்கு சேர எப்பொழுது எம்பெருமானே என்னை நீ சேர்த்து கொள்ளப் போகிறாய் சேர்த்து கொள்ளப் போகிறாய்னு என்றைய தினம் எம்பெருமான் தமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தானோ, அதுவும் எப்படிப்பட்ட ஞானம், மயர்வர மதிநலமருவினன் என்று பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தானோ, அன்று தொடங்கி ஆழ்வாருக்கு இந்த லோகத்திலே பொருத்தம் என்பதே கிடையாது. இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை என்று இது எப்படிப்பட்ட லோகம், மிகவும் தாழ்ந்த லோகம், இவ்விடத்திலே இருப்பதா என்று மிகவும் வருத்தமுற்றார் ஆழ்வார். அதனாலே எம்பெருமானிடத்திலே நாடேறியேன் எனக்குள்ளன, எத்தனை காலம் எம்பெருமானே இப்படி என்னை வைத்திருக்க போகிறாய், என்னோட சேர்ற மாதிரி சேர்ற, மறுபடியும் பிரிஞ்சு போகிறேன், நல்ல அனுபவம் கிடைக்கிறதுன்னு ஆனந்தமாக அனுபவிக்கலான்னு நினைக்கும் காலத்திலே பிரிந்து போய்விடுகிறாய், மறுபடியும் துக்கம் வந்து சேருகிறது. இப்படி பிரியராய் சேருகிறாய், இப்படி போயிட்டே இருக்க, இங்கே தான் வச்சிருக்க போறியா, அதான் அபிப்பிராயமா, என்னன்னு அர்த்த சொல்லு என்று எம்பெருமானிடத்திலே கேட்டார். கேட்ட காலத்தில் எம்பெருமான் அப்பொழுது தெரிவித்தான், திருக்கண்ணபுரத்துக்கு வாரம் அங்கே சொல்றோம் என்று தெரிவித்தான். இவரும் திருக்கண்ணபுரத்துக்கு புக்கார் ஆழ்வார். எங்க போனார், எதுல போனார்னு கேட்க வேணும், எல்லாம் மானச அனுபவம் தான். எங்க ஆழ்வார் இருக்காரே மகா சோம்பேறி, அவர் திருப்புலி ஆழ்வாரை விட்டு எழுந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால எங்கேயும் பிரயாணம் பண்ணவில்லை, எல்லாம் மானசானுபவம். திருக்கண்ணபுரத்துக்கு வாரம் என்று எம்பெருமான் தெரிவிக்க மனசாலே அங்கே சென்றார். அங்கு சென்ற காலத்திலே எம்பெருமான் தெரிவித்தான், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று. உம்முடைய சரீராவசானத்தில் கட்டாய மோட்சம், ஏன் கவலைப்படுறீர் என்று எம்பெருமான் சொன்னான். இது என்ன புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஆழ்வாருக்கு தெரியாதா? ஆழ்வார் பிரபத்தி பண்ணியிருக்காரே, எம்பெருமானை பற்றி இருக்கிறாரே, சரணாகதர் அல்லவா ஆழ்வார். சரணாகதி ஒரு காலத்திலையும் வீண் போகாதே, பலமளிக்காமல் போகாதே, கட்டாயம் எம்பெருமானோடைய சேருவோம்னு ஆழ்வாருக்கு தெரியாதா? அப்படிப்பட்ட ஞானத்தை எம்பெருமான் ஆழ்வாருக்கு கொடுக்கறியானா? கொடுத்துருக்கான், நன்னா தெரியும். இருந்தாலும் கூட எம்பெருமான் சொன்னான்னா கட்டாயம் பண்ணுவண்ண என்று அவன் வாயாலே இதை கேட்க வேண்டும் என்று காட்டியிருந்தார் ஆழ்வார். அவனும் சொன்னான், கட்டாயம் இந்த தேகாவசானத்திலே உமக்கு மோட்சம் என்று தெரிவித்தான் எம்பெருமான். சொன்ன உடனே ஆழ்வாரும் ஒருவாறாக ஆனந்தத்தை அடைந்தாராக. எம்பெருமான் கட்டாயம் செய்வண்ண, நமக்கு கட்டாயம் கொடுப்பன் என்று நினைத்தார் ஆழ்வார். ஆனால் நினைத்த காலத்திலையும் ஒரு பயம் வந்து சூழ்ந்தது. எப்படி எம்பெருமான் நம்மை அழைத்து செல்ல போறான், இங்கேருந்து போறதுன்னா சாதாரணமான விஷயமா, பரமபதம் தேர போவதுன்னா எத்தனை காலம் இந்த சம்சாரத்திலே நம்முடைய ஆத்மாவானது மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து என்று எத்தனை சரீரத்துக்குள்ளே புகுந்து திரிந்து வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் காலத்திலே அந்த சரீர சம்பந்தத்தை எல்லாம் மறுத்து இந்த ஆத்மாவை அழைத்து செல்வதென்றால் எத்தனை விரோதிகள் இருக்கு. நம்முடைய பாபங்களோ அனாதியாக இருக்கிறது, சரீர சம்பந்தமோ அனாதி. அப்படி இருக்கும் காலத்திலே நம்மை எப்படி எம்பெருமான் அழைத்து செல்லப் போகிறான் என்று ஆழ்வாருக்கு எப்படி பண்ண போறான்னு தெரியலையே என்று அதுவும் ஒரு சோகம் வந்து சேர்ந்தது ஆழ்வாருக்கு. அதற்காகத்தான் எம்பெருமான் காட்டினான், ஆழ்வீர் கவலை வேண்டாம், அதற்காகவே நாம் இங்கே சந்நிகிதனாக இருக்கிறோம் என்று 10ஆம் பத்திலே முதல் திருவாய்மொழியிலே திருமூகூர் எம்பெருமான் தன்னை காட்டி கொடுத்தான். அப்பொழுது காட்டி கொடுத்த உடனே ஆஹா, திருமூகூருக்கான இவனை அல்லவா பற்ற வேண்டும் நாம் என்று நினைத்தார் அக்காலத்திலே ஆழ்வார். இவன் எப்படி இருக்கான்னா, எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான், சர்வஜனாக இருக்கிறான் இவன். அதற்கு மேலே இவன் எப்படி இருக்கான்னா, சர்வசக்தியாக இருக்கிறான், சக்தி இருக்கிறது. எல்லாம் அறிந்தால் போகாது, நம்முடைய விரோதிகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்தால் போகாது. அந்த விரோதிகளை போக்க வேண்டுமே, அதற்கு இவனுக்கு சக்தி இருக்கிறதா என்று பார்த்தால் அந்த சக்தியும் இருக்கிறது. அது மட்டும் இருந்தால் போராது, அதுக்கு மேலே என்ன வேணும், சம்பந்தமும் வேணும், பிராப்தியும் இருக்க வேண்டும். பிராப்தி இருக்கிறதா என்று பார்த்தார், பிராப்தியும் இருக்கிறது. எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான சம்பந்தம் இருக்கிறது. மாதா பிராதா நிவாச சரண சூர்கதி நாராயணஹா என்று சுபாரோபனிஷத் தெரிவிக்கிறது. அந்த கிரமத்தில் ஒன்றா ரெண்டா சம்பந்தம், நவவித சம்பந்தத்தை அல்லவா பார்க்கிறோம் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். அதனாலே பிராப்தியும் இருக்கிறது என்று ஆச்சரியமாக நிரூபித்து காட்டுகிறார் சுவாமி நம்பிள்ளைய விடத்தில். நாளை பிராப்தியும் இருக்கு,
அதனால எல்லாம் இருக்கு, சம்பந்தமும் இருக்கு, கட்டாயம் அவன் காரியம் பண்ணுவான். இதை எங்கிருந்து தெரிவிக்கிறார் ஆழ்வார்னா ஆச்சரியமா கீதாச்சாரியன் அக்காலத்திலே திருத்தேர்த்தட்டிலே தெரிவித்தான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அஹம் ஸ்வா சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி என்று தெரிவித்தானே கீதாச்சாரியன். எல்லா தர்மங்களையும் விட்டு அர்ஜுனனே என் ஒருவனையே உபாயமாக பற்று, நான் உன்னுடைய எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவித்தவனாக ஆக்கிறேன்னு சொல்லும் காலத்தில் நான் ஒன்று சொன்னேன். அகம்னு தெரிவித்தானே, அந்த அகமின் அர்த்தத்தை தான் முதல் திருவாய்மொழியிலே காட்டுகிறார் ஆழ்வார்னு அற்புதமாக எடுத்து காட்டுறார் நம்புள்ள. அகம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா சர்வஜனாய் சர்வசக்தியாய் பிராப்தனானான்னு காட்டினார் பிள்ளோகாச்சாரியார். அகமின் அர்த்தமாக எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறேன், சர்வசக்தியாக இருக்கிறேன், எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு, பிராப்தி இருக்கு, அது இருக்கிறபடினாலே கட்டாயம் நான் காரியம் பண்ணுவேன், உன்னுடைய எல்லா பாபங்களிலிருந்தும் உன்னை விடுவித்தவனாக ஆக்குவேன் அர்ஜுனா, வருத்தப்படாதேன்னு கீதாச்சாரியன் தெரிவித்தானே. அவன் தெரிவித்த அர்த்தத்தை தான் இங்கே ஆச்சரியமாக ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணார். இத்தனையும் இருக்கிறது இவனிடத்திலே, திருமூகூர் எம்பெருமானிடத்திலே. அதனாலே காளமேகத்தை கதியாக ஆக்கினார் ஆழ்வார் முதல் திருவாய்மொழியிலே என்று பார்க்கிறோம். இடத்திலே தாளதாமரை தடமணிவேல் திருமூகூர் நாடுமேவின் அங்கமர்ந்தின் அசுரை தகர்க்கும் தோல் நான்குடை சுடிகுழல் கமல கண்கணிவாய் காளமேகத்தை எண்ணி மத்தொன்னிடம் கதியே என்று ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். காளமேகத்தை கதியாக ஆக்கினார். எம்பெருமானுக்கும் நமக்கும் அவ்வளோ சம்பந்தம் இருக்கு, நெருங்கின சம்பந்தம் இருக்கு, சக்தி இருக்கு, சர்வஜனா இருக்கான். அதனாலே காரியம் கட்டாயம் பண்ணுவன்னா எம்பெருமான் நம்மை அழைத்து போவன், அவன் தான் ஆப்தன். அழைத்து போகும் காலத்தில் என்ன ஆச்சரியமா அழைத்து போவான். அதனால அவன் கட்டாயம் காரியம் பண்ணுவான். அழைத்து போகும் காலத்தில் நமக்கு சம்சாரத்தில் ஏற்பட்ட துக்கங்கள் எதுவுமே நமக்கு நினைவுக்கு வராதபடியாக எல்லாவற்றையும் மறந்து நாம இந்த சம்சாரத்தில் இருந்தோம். இங்கிருந்து ஜீவாத்மா எம்பெருமானை பார்த்துட்டு போகிறது, திருமூர் எம்பெருமான் முன்னாடி செல்கிறான், அப்படி போகும் காலத்தில் நாம அங்கே இருந்தோம் என்று நினைக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி எம்பெருமான் அழைத்து செல்கிறான் என்று பார்த்தார் ஆழ்வார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், என்ன அழகு, என்ன அழகு என்று அவன் எதுவுமே காரியம் செய்யலைனாலும் அவன் பின்னாடி போயிட்டே இருந்தா போறோம்னா. இங்கிருந்து பரமதத்துக்கு போக வேண்டாம், போற பாதை அதுவும் அவன் நடத்தி செல்கிறானே, அவன் முன்னாடி போறான், பின்னாடி நாம் போகிறோம். போகும் காலத்தில் எப்படி இருக்கான் அதுக்காகத்தான் ஆச்சரியமா தெரிவித்தார். இடத்துல தாளதாமரை தடமணிவேல் திருமூரு நாடுமேவி நன்கமர்ந்த சுரை தரக்கும் தோடு நான்குடை சுரிகுடல் கமல கண்கடிவாய். நாலு தோளோட ஆச்சரியமா அப்படி முன்னாடி நடக்கிறான். முன்னிலும் பின்னடகிய பெருமான், முன்னடகை காட்டிலும் பின்னடகு அவ்வளோ அழகா இருக்கு. அவன் அப்படி நடந்து போகும் காலத்திலே சுரிகுடல் கமல கண்கணிவாய், அந்த சுரிகுடல் இருக்க அந்த ஆச்சரியமான குடுமி, அந்த குடுமையை ஒரு தடவை அவிழ்த்து விட்டு அப்படி கையாலே ஒரு தடவை அப்படி கோதி விட்டான்னு சொன்னா ஆச்சரியமாக நல்ல கிரீஷ்ம காலத்தில் நல்ல வெயில் கொதிக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு பாட்டம் மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அதை போல சம்சாரத்திலே நாம் பட்ட தாபங்கள், ஆத்தியாத்மிக ஆதிபௌத்திக ஆதிதெய்வீகன்னு சொல்லக்கூடிய அத்தனை தாபங்களும் தாபத்திரயங்களும் எல்லாம் நீங்கிவிடும். அப்பொழுது அதை சேவித்த காலத்தில் என்ன அழகு, என்ன அழகு. ஒரு காளமேகம் வருஷித்து செல்கிறது. அவனுக்கே காளமேகம். நாளே காளமேக எம்பெருமான் அப்படி முன்னாடி வருஷித்து கொண்டு போகும் காலத்தில் அவனை பார்த்தோம்னு சொன்ன நம்முடைய துக்கங்கள் எல்லாம் போய்விடுகிறது. அப்பொழுது அப்படி ஆச்சரியமாக நடந்து செல்கிறான் அந்த எம்பெருமான். அவன் முன்னாடி செல்ல அவனை பார்த்து கொண்டே நாம் பின்னாடி செல்கிறோம் என்று ஆழ்வார் இதை அனுசந்தித்தாரோ இல்லையோ, ஒருவாறாக பயம் கெட்டார். அப்பொழுது சரி, கட்டாயம் எம்பெருமான் இருக்கிறான், இவன் தான் நமக்கு காரியம் செய்யக்கூடியவன் என்று கூத்தன் கோவலன் குரத்துவல் அசுரர்கள் கூத்தம் ஏத்தும் நங்கட்கும் அமரக்கும் முனிவர்க்கும் மின்பன் வாய்த்ததன் பலவளைகள் சூழ் திருமூகூர் ஆத்தன் தாமரையடியண்ணி மத்திலம் நிறனே என்று அவன்தான் ஆப்தன் தெரிவித்தார். அதாவது ஆப்தன் நமக்கு மிகவும் வேண்டியவன் யார்னா திருமூகூர் ஆப்தன் அவ்விடத்திலே காட்டினார் ஆழ்வார். சரி, இந்த திருமூகூர் ஆப்தன் என்று இவனை அனுசந்தானம் பண்ணினார் ஆழ்வார். கட்டாயம் இவன் காரியம் பண்ணுவன் என்று துணிந்தார் ஆழ்வார். துணிந்த பிற்பாடு ஆழ்வார் பெருமான் எப்படியும் வந்து நம்ம ஆக்ஷன் போடுவான் என்று இருக்கும் காலத்தில் பார்த்தார். அப்பொழுது ஆழ்வாருக்கு தோன்றியது, இங்கிருந்து பிராப்பிய பூமி அளவு செல்ல வேண்டுமானா, நாம் அது பரியந்தம் செல்ல வேண்டுமானா என்று எம்பெருமான் அடுத்தபடியா இவருக்கு இடத்துல சமீபத்தில் ஆழ்வார் திருநறைக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய மலையாள திவ்யதேசம் திருவனந்தபுரம் என்று அனந்தபுரம் என்கிற திவ்யதேசத்தை ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்த பாழ்றார் ஆழ்வார். அப்பொழுது இங்கிருந்து திருமூழிக்கணம் பரியந்தம், அதாவது மேலே பரமபதம் பரியந்தம் போக வேண்டுமா, அந்த எம்பெருமானே இங்கே வந்து சமீபத்தில் எழுந்தருளி இருக்கிறான். அங்கிருந்து இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து இருக்கக்கூடிய எம்பெருமான்
அறப்பெரியவனாக இருக்கிறான், இங்கே வந்து சயனித்திருக்கிறான், நமக்காகவே இருக்கிறான். அதற்கு மேலே எப்படி இருக்கிறான்னா அவ்விடத்துலேருந்து எல்லாரும் அங்கே பணி செய்வார் விண்ணோர்னு இடத்துல எல்லாரும் நித்தியசூரியனும் இங்கே வந்திருக்கா. இங்கே வந்து அவர்களும் எல்லாம் கைங்கரியம் பண்ணும்படியா இருக்கு. இவ்விடத்துல நாமும் எதை ஆசைப்பட்டோமோ அதை இங்கேயே அனுபவிக்கும்படியாகவும் இருக்கிறது. நாம் ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்று கூடோன்னு ஆசைப்பட்டிருக்கோம் நாம். அதனாலே அந்த அடியார்களுடன் திருவனந்தபுரத்தில் பெருமான் இங்கே வந்திருந்து நமக்காக காத்து கிடக்கிறான். அப்படி இருக்கும் காலத்தில் நாம் ஏன் இங்கேயே போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடாது? இந்த கைங்கரியமானது காதாசிக்கமாக இருந்தாலும் சரீரத்தோடே பண்ணும்படியா இருக்கு. அதாவது இந்த கைங்கரியம் அவ்வப்பொழுதுதான் பண்ண முடியுது. பக்கத்தில் பாரசாலை எந்த இருக்கான் 24 மணி நேரம் அங்கேயே இருந்து கைங்கரியம் பண்ண முடியாதா? இல்லையே. பணவத்துக்கு போனால் எல்லா காலமும் கைங்கரியம் மனாது தொடர்ந்து செல்கிறது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அப்படி இல்லை என்று சொன்னாலும் கைங்கரியம்ன்றது ஒன்று சித்திக்கிறதோ இல்லையோ இங்கே அது இல்லாமல் இல்லையே. இது காதாச்சிக்கமானாலும் இந்த சரீரத்தோடு இருக்கும் காலத்திலேயே பண்ணும்படியாக அமைந்திருக்கிறதே இவ்விடத்தில். அதனாலே இதுவே உத்தேசம் என்று நினைத்தார். அதனாலே தெரிவித்தார் இவ்விடத்தில் எல்லாரும் வாங்கோனா, எல்லாரும் வாங்கோ வந்து எம்பெருமானை அனுபவிங்கோள், கடைத்தலை சிக்கப்பத்தால் கடிவினை கடையலாமே என்று எல்லாரும் வாங்கோ. அங்கு வந்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் போகும், பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய திவ்யதேசமா இருக்கு. அதே சமயத்தில் நமக்கு பிராபியம் கைங்கரியமும் கிடைக்கும் இந்த திவ்யதேசத்தில். அதனாலே எல்லோரும் வாங்கோள் என்று அழைத்தார் ஆழ்வார் விடத்தில். கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்னா நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தமர்களும் குறையில்லார் இடமுடரவிற்பள்ளி விரும்பினான் திரும்பரத்தும் என்று தெரிவித்து அவ்விடத்தில் எல்லாரும் வாங்கோங்க. கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்று நம்முடைய பாபங்களெல்லாம் தீர்ந்துவிடும் கேசவா என்று சொல்ல எல்லாம் செய்யும் நாளும் கொடுவினை கூத்தின் தமர்களும் குறையில்லார் என்று யாரும் நம்மை நெருங்கப் போவதில்லை விரோதிகளெல்லாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திவதேசத்தில் வந்து கைங்கரியம் செய்யுங்கோள் என்று தெரிவித்தார் ஆழ்வார் விடத்தில். இதை தெரிவித்து முடித்தாரோ இல்லையோ கடைசியில் பார்த்தார் ஆழ்வார். பார்த்தா கைங்கரியம் என்னவோ ஆழ்வாருக்கு சித்தித்தா போலேயே இருந்தது. எல்லாரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணுறா போலே இருந்தது. கடைசியில் கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, எல்லாம் மானச அனுபவம். கீழே தெரிவித்தன ஆழ்வார் திருநெல்ல திருப்புடி ஆழ்வார் அடியிலே இருக்கார். எல்லாம் மானச அனுபவமாக இருந்தது. பார்த்தாரோ இல்லையோ ஆழ்வார், என்ன இப்படி சென்றது, மானச அனுபவமாகவே ஆயிடுத்து என்று மிகுந்த வருத்தத்தை அடைந்தார் ஆழ்வார். எம்பெருமான் நம்ம பக்கத்திலேயே இல்லையே என்று நினைத்தார் ஆழ்வார். ஆனால் உண்மை நிலை என்னன்னா எம்பெருமான் பக்கத்திலேயே இருக்கான். கண்ணன் எம்பெருமான் பக்கத்திலேயே இருக்கான். பக்கத்திலேயே இருக்கும் காலத்திலையும் ஆழ்வாருக்கு இவன் பக்கத்திலே இல்லைன்னு தோன்றியது. ஏன் தோன்றியது என்றால் பகல் ஆயிடுத்து. பகலான உடனே பகலுக்கு உண்டான சப்தங்கள், அதாவது குயில்கள் கூவுவதென்ன, அதே போல பட்சிகளெல்லாம் அவைகளெல்லாம் நன்றாக சிலம்புவதென்ன, இந்த சப்தத்தை எல்லாம் கேட்டார். அதற்கு மேலே பசுக்கள் கன்றுகள் இவைகளெல்லாம் சப்தித்து கொண்டு ஆங்காங்கே பறந்து செல்கிறதென்ன, இதையெல்லாம் பார்த்தாரோ இல்லையோ ஆழ்வாருக்கு. ஆழ்வாருக்கு தோன்றியது நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னா கண்ணன் கட்டாயம் நம்மோட இல்லவே இல்லை என்று நினைத்தார் ஆழ்வார். நினைத்துத்தான் இப்பொழுது கண்ணன் எம்பெருமானோடைய இடத்துல சண்டையிடுகிறார் ஆழ்வார் என்பதுதான் 10ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழிக்கே உண்டான விஷயம். அவ்விடத்துல எம்பெருமான் கண்ணன் பக்கத்திலேயே இருக்கான். பக்கத்திலே இருக்கும் காலத்திலேயும் ஆழ்வார் இருக்கார இப்பொழுது அந்யாபதேசத்தாலே, அதாவது தோழிக்கு சொல்லுகிறார் போல இவ்விடத்திலே தெரிவிக்கிறார், கன்னடத்திலே தெரிவிக்கிறார். அவ்விடத்துல கண்ணன் பிரிஞ்சு போயிட்டான்னு நினைச்சுண்டு உண்மையிலேயே கண்ணன் பக்கத்திலே இருக்கார். இதைத்தான் காலை பூசல் இப்போ சற்று முன்பு புத்தூர் சுவாமி அவர் தெரிவித்தார். இடத்துல மாலை பூசல்னு தெரிவித்தார். இது எப்படி இருக்குன்னா காலை பூசல், காலை நேரத்தில் சண்டை போடுற பூசல்னா என்ன சண்டை, யாரோட கண்ணனோட என்ன சண்டைனா நீ பக்கத்தில் இல்லை. இவர் தெரிவிக்கிறார் ஆழ்வார் நீ பக்கத்தில் இல்லைன்னு. அவன் கண்ணனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா நம்ம பக்கத்திலேயே இருக்கோம், இப்படி இருக்கும் காலத்தில் நம்ம இப்போ பக்கத்தில் இல்லைன்றார் இவர். ஓய் ஆழ்வியர் நன்னா கர்ணன் திறந்து பாரோம், நம்ம பக்கத்தில் தான் இருக்கேன், ரொம்ப கட்டின்னு தான் படுத்துன்னு இருக்கேன், எங்கேயும் போல இன்னும் விடியலை, எங்கேயும் போல இங்கே தான் இருக்கேன். ஆழ்வார் உடனே தெரிவிக்கிறார் அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பி போயிட்டேன். எதை வச்சு சொல்கிறீர்னா அதான் நன்னா சப்தம் கேட்கறது, எல்லாம் பறவைகள் சப்தம் கேட்கறது, பசுக்கள் கன்றுகள் சப்தம்லாம் கேட்கறது, அதனால கட்டாயம் நீ மாடு மேய்க்க போயிருப்பேன் என்று கண்ணனத்தில் வாதாடுகிறார். அதெல்லாம் போல போய் நான் இங்கே தான் இருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா கேட்க மாட்டேன்றார் ஆழ்வார். இல்லை இல்லை உமக்கு என்னவோ ஆகிப்போச்சு, அதனால தான் இப்படிலாம் சொல்கிறேன், ஒன்றுமாலே என்னுடைய உடம்பை பார் என்று தெரிவித்து வேய்மருதோல் நெமெலியுமாலோ மெலியுமென் தனிமையும் யாதும் நோக்கா காமரு குயில்களும் கூவுமாலோ கனமையிலவை கலந்தாலுமாலோ ஆமரு வீணமே நீ போக்கு ஒரு பகல் 1000 மூடியாரோ தாமரை கண்கள் கொண்டீர்த்தியாலோ தகவலே நீ கண்ணா. உடனே தெரிவித்தார் ஆழ்வார், என்ன இப்படி சொல்கிற எம்பெருமானே, என் பக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறிய, நீ இல்லவே இல்லை, சாட்சி என்னன்னா சாட்சிக்கு என்ன வேணும், உடம்பு பாரு எப்படி ஆயிடுத்து, வேய்மரு தோல் மெலியுமாலோ மெலியுமென் தனிமையும் யாதும் நோக்.
வேய்மருதோள் என்று என்னுடைய தோளானது அது எப்படி இருக்கு, நான் நன்னா மூங்கிலை போலே பசுகு நன்னா இருந்த தோளெல்லாம் மெலிந்து விட்டது. இப்பொழுது எல்லாம் வாடி போய் எப்படி இருக்குன்னா அப்படியே சூம்பி போய் வெறும் எலும்பு தோளமா ஆயிடுத்து. ஆழ்வாருக்கு அலட்சணத்தில் இழைச்சி போயிடும், அரட்சணத்தில் பூரிப்பார். பெருமான இன்னைத்து அவனோட சேர்ந்திருக்கிறோம்னா பூரிக்கும் ஆழ்வாருக்கு. அவனை விட்டு பிரிந்தான்னா உடனே விடத்துல மெலிந்து விடும். இது ஒரு அற்புதமான திருவாய்மொழி. இதை போலே திருவாய்மொழியே கிடையாது. கீழெல்லாம் அநேகம் திருவாய்மொழி, விடத்துல எல்லாம் இடையே பார்த்தோம் திருமூழிக்களம் என்கிற திருவாய்மொழியெல்லாம் தூதனுப்பினார். அவ்விடத்துலலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அதே போல மல்லிகை கமல் தென்றல் ஈருமாலோ என்கிற திருவாய்மொழியிலே கண்ணன் உண்மையிலேயே பிரிந்திருந்தான். பிரிந்திருந்த காலத்திலே சோகம் வந்து சேர்ந்தது ஆழ்வாருக்கு. அதனாலே ஆழ்வார் வெறுத்தார் பதார்த்தங்களை பார்த்து என்று பார்க்கிறோம் அந்த பதியங்களில். ஆனால் இவ்விடத்துல என்ன ஆச்சரியனா, இந்த திருவாய்மொழி இதை போலே ஒரு தன்மை மற்ற எந்த ஆழ்வாருக்குமே கிடையாதுன்னா, கூட இருக்கும்போதே அவன் பிரிஞ்சுட்டான்னு நினைக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை ஆழ்வாருக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னா, வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பறவைகளின் சப்தம், குயில்களின் ஆறுதல், இதெல்லாம் கேட்டபடினாலே கட்டாயம் கண்ணன் காலை ஆயிடுச்சுன்னா பசுமைக்கு போயிடுவான். அவன் நம்மோட இருக்க மாட்டான். என்னதானாலும் பசுக்கள் இடத்துல மிகுந்த பிரீதி அல்லவா அவனுக்கு, கண்ணனுக்கு. அதனால திவத்திலும் பசுமேப்புவத்தி செங்கனிவாயங்கள் ஆயர் தேவேன்னு இதே பதிகத்துல கடைசியிலே சொல்லி வைக்கிறார் 10ஆம் பாட்டில. ஆக திவத்திலும் பசுமேப்புவத்தின்னு பரமபதத்துக்கு போனாலும் பசுமைப்பதையே நினைத்து கொண்டிருக்கக்கூடியவன் கண்ணபிரான். அங்கே கூட ஆச்சரியமா காஞ்சி சுவாமி அற்புதமாக ஒரு அர்த்தம் ஒன்று காட்டி இருக்கிறார் இடத்துல. இங்கிருந்து பரமபதத்துக்கு போனான் கண்ணபிரான், அண்ணா சிம்மாசத்தில் எழுந்தொருள் இருக்கிறான் இடத்துல ஆதிசேஷ பையங்கத்தில். அப்படி இருக்கும் காலத்தில் நாச்சிமார்கள் எல்லாம் புடைசூற, நித்தசூரியல் எல்லாம் கைங்கரியம் பண்ண, அப்படி வீட்டு இருக்கும் காலத்தில் அப்படி கண்ணை மூடிண்ட ஆஹா கீழே போனமே, கண்ணனா போனமே, என்ன அனுபவம், என்ன அனுபவம், என்னமா பசுக்களை மேய்ச்சோம், அதுலேயும் அந்த கன்றுகள் இருக்க நம் கையே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன அழகு, என்ன அழகு, அது சுகமே தனி, நான் சுகமே தனி. இந்த பரமபதத்தில் என்ன இருக்கு, வெறுமா காக்கா ஓட்டின்னு இருக்கா. சுவாமி சொன்னதுன்னு அது என் திருத்தாப்பனார் அடிக்கடி எடுத்தறிப்பார். அது என்ன ஏத சாமகாயன் நாஸ்தே ஆவுன்னு பரமபதத்தில் எல்லாம் இதான் பண்ணிட்டு இருக்கா. அதனால கீழே என்ன அனுபவம் கண்ணனாக இருந்த காலத்தில் என்ன ஆச்சரியமான அனுபவம் என்று இதையே நினைத்து திடீர்னு கண்ணை மூடிண்டு ட்ரியோ ட்ரியோ அப்படின்னா கண்ணபிரான் ட்ரியோ ட்ரியோனது மாடு மேய்க்கிறான். அவன் சொல்லக்கூடிய பசு மேய்ப்பதா மாடை மேய்ப்பதா நினச்சின்னா ட்ரியோ ட்ரியோனா உடனே பக்கத்தில் இருக்கிற நாச்சிமார் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு, திடீர்னு என்னென்னவோ சொல்கிறேடா இங்கே, திடீர்னு என்ன ஆச்சு உங்களுக்கு. உடனே கண்ணபிரான் அப்போ தான் கண்ணை திறந்து ஓ நம்ம பரமபதத்தில் இருக்கோமா, மறந்து போயிட்டோம், நம்ம எங்கேயோ கீழே இருக்கோம்னு நினச்சிட்டு பசுமைப்பதான் அனைத்து கொண்டு ஓ இங்கே இருக்கோமா, நாம் கீழே இருக்கோம்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை போய் சொல்ல முடியுமா அவகிட்ட. வெக்கம் வந்தது, பெருமானுக்கு இவ்வளோ பெரியவனாக எழுந்தருள் இருக்கிறாங்களத்தில் இதை போய் எப்படி சொல்லுவது என்று அப்பொழுது அவன் தெரிவித்தான் கண்ணபிரான் காலத்தில். அதெல்லாம் ஒரு ரகசியமான மந்திரம்னா பரமபதநாதன் சொல்லக்கூடிய ரகசியமான மந்திரம். அப்புறம் ரகசியத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்பெல்லாம் கேட்காதீங்க சபையில் என்று சொன்னான் என்றெல்லாம் ஆச்சரியமாக தெரிவிப்பது உண்டு. அப்படி திவத்திலும் பசுமை போத்தின அத்தியுதமான அர்த்தத்தை காஞ்சி சுவாமி காட்டுகிறார் விடத்தில். ஆக இப்படி பசுநமே கதை ரொம்ப ஆனந்தமாக கொண்டவன் கண்ணபிரான் ஆனபடினாலே காலையாயிடுத்து பசுங்களெல்லாம் மேய தொடங்கித்துன்னா கண்ணனும் அதன் பின்னாடி போயிடுவனே என்று இவ்விடத்திலே அபிப்பிராயம் ஆழ்வாருக்கு. அதனாலே கண்ணன் இல்லை என்று எப்படிப்பட்ட எண்ணம் ஏற்பட்டது ஆழ்வாருக்குன்னா, கண்ணனுக்கே சந்தேகம் வந்து கொடுத்து நாம ஆழ்வார் பக்கத்தில் தான் இருக்குமா இல்லை உண்மையிலே பசு பின்னாடி போயிட்டு இருக்கோமா அப்படி சொல்கிறார் ஆழ்வார். ஆழ்வாரை பார்த்த உடனே ஆமாம் நான் இவரோட சேர்ந்திருந்தா இவருடைய உடம்பு இப்படி மெலிஞ்சு போகாதே, அது இப்படி பசுக்குன்னு இருக்கக்கூடிய உடம்பு இப்படி பசலை நிறம் தட்டி போகாதே, இப்படி மெலிந்து போக மாட்டாரே, இப்படி மெலிஞ்சு போயிட்டார்னா உண்மையிலேயே நாம் இவர் கூட தான் இருக்கோமா இல்லை பசுமைக்க போயிட்டோமா அப்படின்னு கண்ணனுக்கே சந்தேகம். அவனே கிள்ளி பார்க்கும்படியாக இருந்த விஷயம்தான் வேய்மருதோள்னை மெலியுமாளோ என்கிறார் அத்தியுதமான திருவாய்மொழி. இதை போல ஆழ்வாருக்கு உண்டான அனுபவம் மற்ற யாருக்குமே இல்லைன்னு சொல்ல வேண்டும். அவ்வளவு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் அவ்விடத்தில். அதனால கடைசியிலே சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த திருவாய்மொழியாலே கடைசியிலே சொல்லப்பட்டது என்ன என்றால், கடைசியிலே ஆழ்வார் பார்த்த கடைசியிலே எம்பெருமானே நீ என்னவோ கட்டாயம் போக தான் போகிறேன், நீ என்னவோ கட்டாயம் என்ன நான் போலேன்னு எவ்வளோ சொன்னாலும் கேட்கல ஆழ்வார், எப்படியும் நீ போயிடுவேன். போனேன்னா எதுக்காக போகிறேன், இப்போ கண்ணன் தெரியும் என்ன எதுக்காக போகிறேன், நான் போகிறதுனா நான் பசுக்களை மேய்க்க போகிறேன், மாடுகளை மேய்க்க போகிறேன், இதெல்லாம் நம்மக்கிட்ட சொல்லாதே. எனக்கு தெரியும் அங்கே சில பேரை வச்சிருக்கேன், நீ அவளை பார்க்கறதுக்காக போகிறேன், அந்த கோபிகளை பார்க்கணும் அதுக்காகத்தானே போகிறேன், அதுக்காக அங்கே போகாதே, அவர்களையும் இங்கேயே ஆசன் உண்டு உகக்கு நல்லவரோட முடி தந்து உந்தர் திருவுள்ளம் இடர்கெடுத்தோறும் வியாங்கள் வியக்க இன்புறுதும் என் பெண்மையாற்றோம் எம்பெருமான் பசுமைக்க போகேல், பசுமைக்க போகாதே, அவளையும் இங்கே ஆசன் உண்டுடு என்று தெரிவித்தார் ஆழ்வார். வேய்மருதோள்னே இங்கே பதிகத்தில் நீ யாரையோ பார்க்கணும், அந்த கோபிகளை பார்க்கணும்னு போறையே, அவளெல்லாம் இங்கே ஆசன் வந்துடும், இங்கே ஆசன் வந்தால்
நான் 2 பேருக்கும் கைங்கரியம் பண்ணுறேன், உனக்கும் கைங்கரியம் பண்ணுறேன், அவளுக்கும் கைங்கரியம் பண்ணுறேன் என்று புருஷார்த்தத்தினுடைய எல்லை நிலத்திலே நின்று அருளி செய்யக்கூடிய அற்புதமான திருவாய்மொழிதான் வேய்மருதோள்னை என்கிற திருவாய்மொழி. 4 திருவாய்மொழிகளில் புருஷார்த்த நிர்ணயம் பண்ணி காட்டுகிறார் ஆழ்வார். அதில் அற்புதமான திருவாய்மொழி என்று பார்த்தால் அது வேய்மருதோள்னை என்கிற திருவாய்மொழி என்று பார்க்கிறோம். எம்மா ஒழிவில் நெடு வே என்று 4 திருவாய்மொழி. அதில் எம்மா வீட்டிலே இடத்திலே பிராப்திய நிஷ்கர்ஷம் பண்ணினார் ஆழ்வார். தனக்கேயாக எனக்கொள்ளும் இதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே என்று எம்பெருமானே உனக்காகவே கைங்கரியம் என்று தெரிவித்தார். கைங்கரியம் என்பது உனக்காகவே கைங்கரியம் என்று தெரிவித்தார். அதாவது உன்னுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ணமே தவிர அவ்விடத்தில் வேறொன்று கிடையாது என்று தெரிவித்தார் எம்மா வீட்டிலே. அதற்கு பிற்பாடு அடுத்தபடியாக எம்மா ஒழிவில் என்று 3ஆம் பத்திரே 3ஆம் திருவாய்மொழி. அதில் அந்த கைங்கரியமானது அது யாவதாத்மபாவியாக செல்ல வேண்டும் என்று ஒருவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று திருவேங்கடமுடையான் விஷயத்தில் கைங்கரியத்தை பிரார்த்தித்தார் ஆழ்வார். அந்த கைங்கரியமானது உனக்கு மட்டுமல்லாமல் அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். 8ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி. நெடுமார்க்கடிமை செய்வேன் போல வனைக்கருத வஞ்சித்து தடுமாத்த தீக்கதிகள் முத்தம் தவிர்ந்து சரணைந்தால் என்கிறார். அந்த பதிகத்தாலே பாகவதர்களுக்கு கைங்கரியம் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்று தெரிவித்தார். பாகவதர்களுக்கு கைங்கரியம்ங்கிறது எப்படி பெறதுன்னா பகவானோடைய சேர்ந்து அவருக்கு கைங்கரியம், 2 பேருக்கும் சேர்ந்து இருக்கும் நிலையிலே கைங்கரியம்னா அதைத்தான் நிஷ்கரிசிக்கிறார் இடத்துல. அதுதான் உனக்கு ஆனந்தம், அப்படித்தான் கைங்கரியம் செய்ய வேண்டும். பெருமானே நீயும் அடியார்களும் சேர்ந்திருக்கும் காலத்தில் அந்த சேர்த்தியிலே கைங்கரியம் இருக்க அதை காட்டக்கூடிய அற்புதமான பதிகம்தான் வேய்மருதோள்னை மெலியுமாலோ என்கிறார் இந்த பதிகம் என்று ஆச்சரியமாக எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். அதனால்தான் இவ்விடத்தில் ஆழ்வார் என்ன பண்ணார்னா அவளெல்லாம் இங்கே ஆசன் வந்துடும், அவளுக்கும் உனக்கும் சேர்த்து நான் கைங்கரியம் பண்ணுகிறேன் என்று தெரிவிக்கிறார் இவ்விடத்தில். அடியன் திருத்தப்பனார் இன்னொன்று கூட சேர்த்து சொல்வார். இதை போல லௌகீகமாக நம்ம சொல்ல முடியாது. போல லௌகிகமாக நீ யாரெல்லாம் உகக்கறியோ அவளையும் ஆஃபீஸில் இருக்கிற அந்த பொம்மநாட்டிகள் அவளையும் கூட்டின்னு வந்தோ அவளுக்கும் சேர்த்து நான் பண்ணுவேன்னு அந்த மனைவியாவது சொல்லுவாளா? ஒரு நாளும் சொல்ல மாட்டா. அது லோகத்தில் நடக்காதது ஒன்று. ஆனால் இது எம்பெருமான் விஷயத்தில் ஆத்ம விஷயத்தில் மட்டும்தான் நடக்கக்கூடியது ஒன்றுன்னு அற்புதமாக தெரிவிப்பர் அவரை பற்றி இவ்விடத்தில் அவசியம் ஞாபகம் வரப்படினாலே இவ்விடத்தில் அவரை பற்றியும் சேர்த்து தெரிவிக்கணும். என்ன அவர் இவ்விடத்தில் அதாவது சுவாமியினுடைய சஷ்டியப்த பூர்த்தி விழாவிலே அவர் இடத்துல 10ஆம் பத்தினுடைய சாரத்தை அவர் தெரிவித்தார். இடத்துல அடியனுடைய திருத்தப்பனார் கடைசியாக தெரிவித்தார். இன்று அவர் அடியோமுடன் இல்லை என்பது வருந்தத்தக்க விஷயம். அது இருக்க ஆனால் அவர் தான் 10ஆம் பத்து தெரிவித்தார். அது என்னவோ அடியனை சொல்லும்படியாக சுவாமி நியமித்தார். அதனாலே அடியன் தெரிவிக்கிறேன் இடத்துல இந்த விஷயங்கள். அப்படி ஆச்சரியமாக இந்த வேய்மருதோளினையில புருஷார்த்தத்தினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கும் எம்பெருமானுக்கும் சேர்ந்து அடிமை. அவ 2 பேரும் சேர்ந்து இருக்கும் காலத்தில் கைங்கரியம், பிரிந்து கைங்கரியம் இல்லையே. பாகவதர்களுக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணுறது எம்பெருமானை விட்டுடுறது என்பதும் இல்லை, எம்பெருமானுக்கு மட்டும் கைங்கரியம் பண்ணுறது பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவது என்பதும் இல்லை. 2 பேரும் ஆன சேர்த்தியிலே கைங்கரியம் செய்வதற்கு அதுதான் சாலச் சிறந்தது என்று ஆச்சரியமாக காட்டினார் வேய்மருதோள்னை என்கிற பதிகத்தில். அதை தெரிவித்து முடித்த பிற்பாடுதான் 2 பதிகங்கள் மேலே பார்த்தார் ஆழ்வார காலத்தில் இதை சொன்னார். எல்லாம் கைங்கரியம் பண்ணோங்கோள் என்று தெரிவித்தார். இவ்விடத்தில் யாரும் வருதா தெரியல. வராத காலத்திலே பார்த்தார் ஆழ்வார். பார்த்தார் இவ்விடத்துல சரி உபதேச பிரயுக்தரான அடுத்தபடியாக உபதேசத்தை தொடங்கினார். அக்காலத்தில் எங்கே தொடங்கினார்னா முதல் பத்தில் 2ஆம் திருவாய்மொழி வீடுமின் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினேன்னு முதல் பத்தில் முதல் திருவாய்மொழி. அதில் பரத்தே பரத்துவம் உயர்வர உயர்நலம்னு அறப்பிரிவனாக இருக்கிறான்னு பேசினார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனே பஜனியன், அவனையே வணங்க வேண்டும் என்று தெரிவித்தார். வீடுமின் முத்தவும் என்கிறார் திருவாய்மொழியிலே. அப்படிப்பட்ட எம்பெருமானே பக்திக்குரியவன், அவனிடத்திலே பக்தி செய்யுங்கோள் என்று முதல் பத்திலே 3ஆம் திருவாய்மொழியாலே பத்துடையடியவர்க்கிடையவன் பிறர்களுக்கு ஐயவித்தகன்னு பக்தி பிரியதோ ஜனார்தனா என்று அவன் பக்திக்கு விஷயமானவன். பக்தி பண்ணுவது அவனிடத்துல மிகவும் சுலபமாக இருக்கக்கூடியது ஒன்று. அவன் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. பக்தினா என்ன? அவனிடத்துல நாம் கொள்ளக்கூடிய பிரீத்தி விசேஷம் தானே பக்தி. அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்றெல்லாம் எதிர்பாராமல் இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அதனாலே அவன் விஷயத்திலே நெஞ்சை செலுத்துங்கோள் என்று தெரிவித்தார் முதல் பத்திலே 3ஆம் திருவாய்மொழியாலே என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உபதேச பரம்பரைகள் இருக்கே அந்த 2 பதிகத்தாலே முதல் பத்திலே 2ஆம் திருவாய்மொழி, முதல் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி, 2 திருவாய்மொழிகளில் ஒன்றாலே பக்தியை தெரிவித்தார், மற்றொன்றாலே பிரபத்தியை உபதேசித்தார். அதிலே பிரபத்தியை உபதேசித்த பதிகம் அது வீடுமின் வித்தவும் வீடு செய்துன்னு
அறப்பிரிவனான எம்பெருமான் திருவடித்தாமரில் அகங்காரம் மமகாரங்களை விட்டு சரணாதி பண்ணுங்கோள்னு காட்டினார் அவ்விடத்திலே. அடுத்தபடியா பக்தியை உபதேசித்தது அது முதல் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி. அந்த 3ஆம் திருவாய்மொழியிலே எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணுவது மிகவும் சுலபம்னா, அவனை பார்த்தாலே போரும், அவன் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், அப்படிப்பட்ட ஏத்தம் படைத்தவன் அவ்விடத்திலே உபதேசித்தார். அந்த உபதேசத்தை கொண்டு வந்து முடிக்கிறார். இப்பொழுது கடைசியில என்னைக்குமே தொடங்கினதே கொண்டு வந்து முடிக்கணும், கடைசியில அதை செய்கிறார் ஆழ்வார். உபக்கிரமித்ததை கடைசியிலே உபசம்மரிக்கிறார் இவ்விடத்திலே என்று காட்டுகிறார் நம்புள்ளை தம்முடைய ஈட்டில். நாளை கடைசியில முடிக்கும் காலத்தில் அதே போல 2 பதிகங்கள். அதுல முதலாவது 10ஆம் பத்திலே 4ஆம் திருவாய்மொழி சார்வேதவனரிக்கு தாமோதரன் தாள்கள் கார்மேகவண்ணன் கமலநயனத்தன் என்று அதுல இருக்கக்கூடிய அர்த்தம். அது எதை காட்டுகிறார்? அதுல பக்தியை காட்டி அதிலே பிரபத்தியை காட்டுகிறார் ஆழ்வார். சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள் என்று சார்வே தவநெறி உங்களுடைய தவநெறி. தவநெறி என்கிறபடினால தபசு தபசு தபசுன்னு சொன்னா இடத்துல சொல்லக்கூடியது எது தபசுனா அதான் பிரபத்தியைத்தான் தபசு என்று தெரிவிக்கிறார். தேசாம் தபசாம் அதிருப்தமாயு ஞாசமேஷாம் தபசாம் அதிருப்தமாயு என்கிற பிரமாண வச்சனத்துக்கு அனுகுணமாக இவ்விடத்துல தபஸ்ன்னு சொன்னா அது பிரபத்தி, அதாவது எம்பெருமானிடத்திலே நம்மை வைப்பது, நன்றாக அவனிடத்திலே வைப்பது. அவன் ஒருவனே ரட்சகன், நம்மை நாம் ரட்சிப்பதற்கு யோக்கியத்தை அற்றவர்களாக இருக்கிறோம் என்று தெரிவித்து அவனிடத்திலே நம்முடைய ஆத்மாவை வைப்பதிருக்கிறதே அதுதான் பிரபத்தி. அதைத்தான் இங்கே ஞாசம் ஞாசம்னு என்ன வைப்பதுன்னு அர்த்தம். நன்றாக அவனிடத்திலே வைப்பதுன்னு அர்த்தம். ஆக அவனிடத்திலே வைப்பது எல்லாவற்றையும் தெஜித்து அவனிடத்திலே நம்மை நன்றாக வைப்பது, அதைத்தான் ஆழ்வார் இடத்திலே தெரிவிக்கிறார். தபஸ் என்கிறபடினாலேன்னு காட்டினார். சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள். இப்படிப்பட்ட இந்த பிரபத்திக்கு எது நமக்கு விஷயமா இருக்கிறா? எம்பெருமானுடைய திருவடித்தாமர்கள். அவன் எப்படி இருக்கான்? தாமோதரன் தாள்கள்னு காட்டினார். பரமசுலபனாக இருக்கிறான். தாம உதரம்னா என்ன? தாமம்னா கயிறு. கைத்தாலே பிராட்டியானவள் யசோதை கட்டினாள். அப்படிப்பட்ட அடையாளத்தோடைய கூடினவனான எம்பெருமான் பரமசுலபனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை பற்றினாள் வாழ்ந்து போகலாம் என்று அதை உபதேசித்தார். சார்வேதவனரிக்கு தாமோதரன் தாள்கள் என்கிறார் பதிகத்தாலே. அடுத்தபடியா 10ஆம் பத்திலே அது 5ஆம் திருவாய்மொழி கண்ணன் கடலை நன்னும் மனமுடைய என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே என்கிறபடினாலே அந்த இடத்துல எம்பெருமானுடைய திருநாமம் அதை சொல்லுங்கோள். திருநாமம் சொல்லுவது எவ்வளோ சுலபம். இதான் பக்தி, வேற ஒன்றும் இல்லை. இதை தவிர வேறொன்று கிடையாது. எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுங்கோள். கண்ணன் கடலை நன்னும் மனமுடைய, அதான் அதையோட சேர வேண்டும் என்கிற மனசு இருந்தா போறோம், வேற ஒன்றும் வேண்டாம். அது இருந்தா போருமா? இப்போ வேற என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். அவனுடைய திருநாமத்தை சொல்லுங்கோள். திண்ணம் நாரணமே என்று நாராயணன் அவனுடைய பேரை சொன்னால் போரும்னா, பேரை சொன்னால் அதற்கு மேலே ஒன்று வேண்டியதில்லை எம்பெருமான் விஷயத்தில் என்று தெரிவித்தார். பேரை சொன்னால் போருமான. பேரை சொன்னால் மட்டும் போராது, பேரா நமக்கு வழி, பேரா நமக்கு உபாயம், அதுவா நம்ம காரியம் பண்றது இல்லை. இல்லை, அந்த பேருடைய அர்த்தம் இருக்கே அதிலே ஊன்றிறக்க கடவீர்கள்னு மேலே 2ஆம் பாசுரம் 3ஆம் பாசுரத்தாலே அந்த அர்த்தத்திலே நாம் ஊன்றி இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார்னு மேலே விடத்துல விஷயத்தை பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஆச்சரியமான கண்ணன்களை நன்னும் மனமுடைய நென்னம் திருநாமம் தின்னம் நாரணமே என்று அங்கே தெரிவித்து அதற்கு மேலே அடுத்தபடியாக அது 5 திருவாய்மொழிகள் பரியந்தம் ஆச்சரியமா இந்த உபதேச பரம்பரையை அங்கே முடித்தார் ஆழ்வார். பலபடியாக அர்த்தத்தை வாரி வருஷிக்கிறார் நம்புள்ளை. அங்க சார்வே தவனை தாமோதரன் தாள்கள்ன்ற அந்த பதிகத்துக்கு ஈட்டில் முதல்ல பிரவேசத்துல நிறைய அர்த்தங்கள் வருஷிக்கிறார். சுருக்கமாக சேரப்பிடித்து சொன்ன அர்த்தம் இங்கே 2 திருவாய்மொழியும் சேர்த்து. அதற்கு பிற்பாடு எழுத்தபடியா பார்த்தா எம்பெருமான் சித்தமாயிட்டான். உடனே ஆழ்வார் ஆஷன் போனோன்னு அவன் துடிக்கிறான். துடித்தபடினால தான் ஆழ்வார் சரி போகும்போது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போவோன்னே நினைச்சார். அதனால்தான் இந்த உபதேசமே வந்து சேர்ந்தது விடத்துல. நாளே எல்லாருக்கும் இதை உபதேசிப்போம். எம்பெருமானையே பற்றி வாழ்ந்து போங்கோள், அவனை பற்றும் காலத்தில் அவனிடத்துல நெஞ்சை வையுங்கோள், அதுதான் பக்தியே தவிர வேறு ஒன்று இல்லை என்று தெரிவித்தார் விடத்துல. அதை தெரிவித்த பிற்பாடு அடுத்தபடியாக 10ஆம் பத்தில் 6ஆம் திருவாய்மொழி எம்பெருமான் பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டே இருக்கும் காலத்தில் அப்பொழுது ஆழ்வார் பார்த்தார். இத்தனை காலம் ஆழ்வார் எம்பெருமானுக்கு பரதந்திராக இருந்தார். இப்போ என்ன ஆயிடுத்துனா இந்த திருவாய்மொழி தொடங்கி எம்பெருமான் ஆழ்வாருக்கு பரதந்திரனாக ஆனார்னு காட்டினார் நம்புள்ள ஈட்டில். இத்தனை காலம் ஆழ்வார் எம்பெருமானுக்கு பரதந்திராக இருந்து அவனுக்கு அடியவன் ஆழ்வார் இருந்தார். இப்போ என்ன ஆயிடுத்துனா எம்பெருமான் இருக்கானே அவன் ஆழ்வாருக்கு அடியவனாக இருந்து எம்பெருமா ஆழ்வீர் நான் உமக்கு அடியவன் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு எம்பெருமான் வந்துட்டான். அவ்வளோ வேகமாக இவரை ஆஷிண்டு போனோம் என்று அவனுக்கு ஒரு ஆசை. அதுவும் ஆஷிண்டு போகும் காலத்தில்
உள்ளுக்குள்ளே வேற ஒரு அபிப்பிராயமும் இருந்தது எம்பெருமானுக்கு. எப்படி ஆசைண்டு போனோம்னு அவன் ஒன்று நினச்சிட்டு இருக்கான். அதற்கு ஆழ்வார் அனுமதி கொடுக்கணும் இத்தியாதியான விஷயங்கள்லாம் அவன் நெஞ்சிலே ஓடுறது. அதனாலே எம்பெருமான் இவரையே பார்த்துட்டு இருந்தான். பார்த்துட்டு இருந்த உடனே ஆழ்வார் பார்த்தார், சரி இவன் இருக்கானே நம்மிடத்துல மிகவும் ஈடுபாடுடன் இப்படி நிற்கிறானே என்று அவனை பார்த்த காலத்தில் அவன் தெரிவித்தான், ஆழ்வீர் நீர் சொல்லணும்னா எப்படி ஆழ்ந்து போனோம், உம்மை எப்படி இங்கிருந்து அழைத்து கொண்டு போக வேண்டும் பரவத்துக்குன்னு நீர் சொல்ல வேண்டும், நீர் கட்ட வேண்டும் என்று தெரிவித்தார் அக்காலத்தில் எம்பெருமான். பார்த்த ஆழ்வார் உருகி போயிட்டார். என்ன ஆச்சரியம், இப்படி கூட ஒருத்தன் உண்டா, அறப்பெரியவனாக இருக்கக்கூடியவன் அவன் என்னுடைய கட்டளை அபேட்சிக்கிறானே இவ்விடத்துல நான் ஆணையிட வேண்டும் என்று நினைக்கிறானே, இப்படியும் ஒருத்தன் உண்டா என்று 10ஆம் பத்திலே 6ஆம் திருவாய்மொழி அருள் வருவார் அடியார்தம் அடியனேற்கு ஆடியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள் தருவான் ஞாலத்துள் இனிப்பிறவி யான் வேண்டேன் மருள் நீ மடஞ்சே வட்டாத்தான் அடிவணங்கேன்னு அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு என்று அருள் பெறுவார் அடியார் அவருக்கு அடியன் என்று அருள் பெறக்கூடிய அடியவர்கள் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை அதை பெறக்கூடிய அடியவர்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுக்கு அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு ஆடியான் அவர்களுக்கு அடியனான நான் எனக்கு ஆடியான் அருள் தருவான் அமைகின்றான். எனக்கு என்ன நிரூபகம்னா அடியாருக்கு அடியவன்றது எனக்கு நிரூபகன் ஆழ்வார் தெரிவிக்கிறார். எம்பெருமானுக்கு என்ன நிரூபகம்னா ஆடியான் அருள் தருவான்னு திருவாடியை கையே ஏந்தினவனாக இருக்கிறானே அவனையும் அடியவனையிட்டே நிரூபிக்க வேண்டும், என்னையும் அடியவனையிட்டே நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார்னு நம்புள்ளை அத்தியுதமாக எடுத்து காட்டுகிறார். அடியவன் யார்? திருவாடி. எம்பெருமானுக்கு அடியவன் திருவாடி வழி. அதனாலே அவனை இட்டுத்தான் ஆழ்வார் எம்பெருமானை ஆழியான் நிரூபிக்கிறார். அதே போல தம்மை நிரூபித்துக் கொள்ளும் காலத்திலேயும் அடியவர்க்கு அடியவன் நான் என்று அருள் தருவார் அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு ஆடியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே. அவன் இப்பொழுது நமக்கு கிருபையை செய்ய வேண்டும்னு சொன்னான். எப்படி இருக்குன்னா அது நமது விதிவகையே என்று நாம் எப்படி கட்டளையிடுகிறோமோ அதற்கு சேர கிருபை செய்ய வேண்டும் என்று நிற்கிறானே, இப்படியும் ஒருத்தன் உண்டா, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு ஆழ்வார் அப்படியே உருகி போயிட்டார் அக்காலத்தில். இப்படி நமக்காக காரியம் செய்கிறானே என்று நினைத்தார் என்று பார்க்கிறோம் இடத்துல. அதற்கு அடுத்தபடியாக அருள் பெறுவார் அடியார் தம் அடியனேற்கு என்ற திருவாய்மொழி முடிந்தவுடனே அப்பொழுது இன்ன பிரகாரத்தில் நீ அழைச்சிட்டு போகணும்னு ஆழ்வார் இருக்காரே சொல்லணும் என்று நினைக்கும் காலத்தில் பார்த்தார் ஆழ்வார். இவன் இப்படி நின்று பார்க்கிறத பார்த்தா வேற ஏதோ ஆசைப்படுகிறா போல இருக்கிறதே என்று ஆழ்வார் இவனுக்கு என்ன ஆசைன்னு அவ்விடத்திலே பார்த்தார். இவனுக்கு ஆசையாவது ஆழ்வாரை இந்த திருமேனியோட அழைத்து செல்ல வேண்டும். பரமபதத்துக்கு போகும் காலத்தில் இந்த உடம்போடு அழைச்சிட்டு போயிடணும் என்பது ஆழ்வாருக்கு எம்பெருமானுக்கு ஆசை. ஏன்னா அங்கே போய் வைத்து எல்லாருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லாருக்கும் காட்டணும். இங்கே பார்த்தீரா ஆழ்வார்னவர் எப்படி இருக்கார் பார்த்தீரா, இவர் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தீரா எப்படி இருக்கார் ஆழ்வார். ஆழ்வார்னு இவருக்கு என்ன பக்தி என்ன ஞானம், இந்த லோகத்தில் அதாவது பூலோகத்தில் இருக்கும் காலத்தில் இத்தனை விஷயங்கள் இருக்கும் காலத்தில் இப்படிப்பட்ட ஞான பக்திகள் இவரிடத்தில் பரிமளிக்கிறதே, இது என்ன ஆச்சரியம். இந்த சரீரத்தில் இப்படிப்பட்டது ஏற்படுவது என்பது அரிது என்பதை காட்ட வேண்டும் என்கிறபடினாலே எம்பெருமானுக்கு என்ன ஆசைன இவரை இப்படியே அழைத்து கொண்டு போக வேண்டும். வேச்சுடுவார் மண்பற்று கலட்டாதாற் போலே ஞானியை விக்கிரகத்தோட ஆதரிக்கும்னு இவரை ஆத்மாவாக நினைத்திருக்கிறான் எம்பெருமான். ஆத்மை தூ மேமதம் என்று ஞானி தூ ஆத்மைவ மேமதம் என்று ஞானிதான் ஆத்மா என்று நினைத்திருக்கிறான். ஞானியோ ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் தான் தனக்கு ஆத்மா என்று நினைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த ஆழ்வாரை அழைத்து செல்லும் காலத்தில் வேர்ச்சூடுவார் வெற்றி வேரை சூட்டி கொள்ளும் காலத்தில் மண்பற்றை கலட்டினால் அதில் இருக்கக்கூடிய அந்த வேரில் இருக்கிற மண்ணெல்லாம் போக்கிட்டால் அதனுடைய வாசனை போயிடும். நாளை மண்ணோட சூட்டிக்கணும். ஏற்கனவே நிறைய மண் என்னவோ உள்ளே இருக்குது, அதோட இதையும் சேர்த்து சுற்றினா ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகிறது இல்லை. அதான் தலைக்குள்ளே தான் நிறைய இருக்குது. அதுக்கு மேலே இந்த மண்ணும் சேர்ந்தால் ஒன்றும் கஷ்டம் இல்லை. அதனால் எப்பொழுதுமே வெட்டி வேறு சூட்டி கொண்டால் மண்பற்றோடைய சூட்டி கொள்ள வேண்டும் என்பதுதான் விஷயம். அதே போலத்தான் எம்பெருமான் நினைக்கிறான். இந்த ஒரு திருமேனியில் ஆழ்வாருக்கு இப்படிப்பட்ட ஞான பக்திகள் பரிமளிக்கிறதே, அதனாலே இவரை இந்த திருமேனியோட அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தான் ஆழ்வார். அப்படி நினைக்கும் காலத்தில் தான் ஆழ்வார் தெரிவித்தார், ஒரு காலத்திலையும் கூடாது என்று தெரிவித்தார் ஆழ்வார். இங்கிருந்து போன காலத்தில் எல்லாம் அங்கே நித்தியசூரிகள்லாம் ஆழ்வார் சொல்லக்கூடிய பாசுரத்தை கேட்டு அனுபவிப்பர். அதை கீழே தெரிவித்து முடித்தார் ஆழ்வார். அருள் பெறுவார் அடியார்த்தம் அடியனேற்கு என்கிற இடத்துல காட்டித்தன் கணைகளல்கள் கடுநரகம் போல ஒழித்த வாட்டாத்தம் பெருமானை வடங்குருகூர் சடகோவன் பாட்டாய தமிழ் மாலை 1010 கேட்டு ஆறாறுவானவர்கள் செவிக்கினிய செஞ்சொல்ல. இங்கிருந்து போனால் என்ன பலன்? அருள் பெறுவார் அடியார்ன்ற இந்த பதிகத்தை அனுசந்தானம் பண்ணினா இருந்து பரவத்துக்கு போனால் என்ன பலன்? அங்கே இருக்கக்கூடிய நித்தியசூரியெல்லாம் இன்னும் சொல்லாய் சீமானை இன்னும் சொல்லாய் சீமான் இன்னும் சொல் என்று தெரிவிப்பார்கள். எதை சொல்லுன்னு தெரிவிப்பார்கள். எம்பெருமானுடைய இந்த குணம் இருக்கே, அதாவது அந்த
10 6ஆம் திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய சீலகுணம் இவர் எப்படி சொல்றாரோ அப்படி இவரை அழைத்து கொண்டு போக வேண்டும்னு நினைத்து நிற்கிறானே, தாழ வந்து நிற்கிறானே எம்பெருமான். அவனுடைய சீலகுணம் அதை கேட்டு இன்னும் சொல்லுன்னு சொல்ல மாட்டா. ஆழ்வாருடைய பாசுரத்தை கேட்டவாறே இந்த பாசுரத்தை இன்னும் சொல்லும் சொல்லும் என்று தெரிவிப்பார்கள்னு நம்மள ஈடுபட்டு வியாக்கியானம் செய்து காட்டுகிறார் இடத்துல. அப்படிப்பட்ட ஏத்தம் உண்டு விடத்துல. ஆஹா, அந்த ஆழ்வார் தான் இப்போ எம்பெருமானை பார்த்து விடத்துல, எம்பெருமானே கொஞ்சம் இரு, நீ என்னவோ ஆசைப்படுற போல இருக்கு, என்னை எப்படி ஆசன் போனோன்னு நினைக்கிறேன். என்ன ஆழ்வீர் இப்படியே சரீரத்தோட ஆசன் போனான்னு நினைக்கிறேன்னு எனக்கு அபிப்பிராயம். கூடவே கூடாது, என்ன அநியாயமாக இருக்குது, இது கழிய வேண்டும் தானே சொல்லிகிட்டே இருக்கேன். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமையும் தானே சொல்லின்னு வந்திருக்கேன். இதோட படலாமா? ஒரு காலத்திலையும் கூடாதுன்னு கரையேட்டும் அவனுக்கும் 4 அறிவித்துன்னு பொங்கம்புடனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் 5 இங்கே உயிரே பிரகிருதி மகான்கார மனங்களே என்ற விடத்துல 24 அச்சேதன தத்துவங்கள். இந்த 24 அச்சேதன தத்துவங்கள் இருக்க, இந்த தத்துவங்களோடைய அங்காஷன் போடுறது. இது ஒரு காலத்திலையும் கூடவே கூடாது, அதை கழிக்க வேண்டாமா என்று அதை கழிக்க வேண்டும் என்று அவனுக்கும் உபதேசித்தார் ஆழ்வார காலத்தில். ஒரு காலத்திலையும் இதோட அங்கே கொண்டு போய் வச்சுட்டா என்ன பிரயோஜனம்? கடைசியில் மருந்தெல்லாம் தூக்கின்னு போனோம். இங்கேருந்து இந்த சரீரத்தோடு அங்கே போனோம், மருந்தையும் தூக்கின்னு போனோம், மெடிக்கல் ஷாப்பிங் அதானே நமக்கு கூடவே வரக்கூடிய அத்தையும் அல்லவா தூக்கின்னு போனோம். ஒரு காலத்திலையும் கூடவே கூடாது, சரீரத்தை கழிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் ஆழ்வார விடத்தில். அதை தெரிவித்த பிற்பாடு எம்பெருமானுக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டார் ஆழ்வார், இப்படி சொல்லிட்டாரே, இப்படி அங்கே ஆஷன்னு போனோம், அப்படி கூட்டின்னு போனோம்னு சொல்லிட்டாரே என்று மிகுந்த வருத்தம் அவ்விடத்திலே என்று பார்க்கிறோம். திருமாலிரும் சோழமலை என்ன அதாவது செஞ்சோர் கவிகால் உயிர்காத்தாட்சைமின் திருமாலின் சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்துன்னு அந்த திருவாய்மொழியில தான் விடத்துல தெரிவிக்கிறார். 10 7ஆம் திருவாய்மொழி. என்ன சீலகுணம் எம்பெருமானுடைய குணம். அந்த சீலகுணத்தில் அப்படியே மூழ்கி விடாதீர்கள், ஜாகிரதையா இருங்கோ, அவனை அனுபவிக்கும் காலத்தில் ஜாகிரதையா இருங்கோ. என்ன குணம் அவனுடைய குணம்? இப்படிப்பட்ட என்னுடைய உடம்பை ஆசைப்படுகிறான். திருமாலிரும் சோழமலையே, திருப்பார்க்கடையே, என் தலையே, திருமால் வைகுண்டமே, தன் திருவேங்கடமே எனதுடலே என்று 2 திவ்யதேசத்திலே பண்ணக்கூடிய ஒரு ஈடுபாட்டை எம்பெருமானினுடைய ஒவ்வொரு அவயவத்திலே பண்ணுகிறான்னு சொன்ன என்ன ஈடுபாடு அவனுக்கு, எம்பெருமானுக்கு எவ்வளோ ஈடுபாடு. ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் எப்பொழுதும் அங்கேயே எழுந்தருளியிருக்கானோ வெள்ளத்திலங்கோயில் கைவிடேன்னு ஆழ்வார் தெரிவித்ததுக்கு மேலாக இந்த இடத்தை விட்டு ஒரு காலத்திலையும் சம்சாரம் கிணங்கெடுத்தால் அல்லது பேரேன் என்றதவா திவ்யதேசங்களில் எழுந்தருளியிருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் ஒரு காலத்திலையும் இந்த இடத்தை விட்டு போபாட்டுலேன்னு எழுந்தருளியிருக்கான். அந்த எம்பெருமானவன் அந்த திவ்யதேசத்தை விட்டு மிகவும் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் ஆழ்வாருடைய திருமேனியிலே அவ்வளோ ஈடுபாடு. 2 திவ்யதேசத்திலே பண்ணக்கூடிய அந்த அபினிவேசத்தை ஆழ்வாருடைய ஒவ்வொரு அவயவத்திலேயும் செய்கிறான் எம்பெருமான் என்று அத்தியுதமாக பாசனம் இடுகிறார் ஆழ்வார் விடத்தில். இந்த சீலகுணம் இருக்க, இந்த சீலகுணத்தில் மயங்கி விடாதீர்கள், இப்படித்தான் அவன் இருப்பான், அவ்வளோ ஈடுபாடு உண்டு அவனுக்கு என்று காட்டினார். அது ஆழ்வாருடைய திருமேனியிலே எம்பெருமான் செய்த ஈடுபாடு. அதை தெரிவித்து கடைசியில் அவனிடத்தில் ஆழ்வார் பார்த்தார். அடுத்தபடியாக ஆழ்வாருக்கு சரி இவ்வளவு ஈடுபடுறானே, ஆழ்வாருக்கு திடீர்னு தோணித்து, இவ்வளோலாம் ஈடுபாடு நம்ம இடத்துல காட்டுறானே, இவ்வளோ ஈடுபாடு கட்டக்கூடியவன் இவ்வளோ நாள் எங்கே போனான், இவ்வளோ நாள் ஒன்றுமே பண்ணலையே. சம்சாரமும் அனாதி, எத்தனையோ காலமாக ஆத்மானித்யம், சம்சார சம்பந்தம் அனாதி. இப்படி இருக்கும் காலத்தில் இத்தனை காலம் நமக்காக என்ன பண்ணா, என்னைக்கோ எப்பொழுதோ நமக்கு அஜ்ஞானத்தை அடியோடு போக்கி இந்த பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்திருக்கலாமே, அவனிடத்துல ஈடுபாடு ஏற்படும்படியா செய்திருக்கலாமே, இத்தனையும் என்னைக்கோ பண்ணியிருக்கலாமே, இன்னைக்கு போய் பண்ணியிருக்கானே எம்பெருமான், எதற்காக இன்னைக்கு பண்ணினான்னு திடீர்னு ஆழ்வாருக்கு தோணி போச்சு. இவ்வளவுலாம் ஈடுபட்டு நம்ம இப்படியே சரீரத்தோடு அழைத்து கொண்டு போக வேண்டும் தான் நினைக்கிறானே, எதனால் இன்னைக்கு வந்தது இந்த ஈடுபாடு? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? எம்பெருமானை அப்படி இதை பெறுவதற்கு நான் ஏதாவது பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே. நானும் பின்னாடி தலையை திருப்பி பார்க்குறேன். அப்படின்னா முற்பிறவிகளில் நான் ஏதாவது செய்ததுண்டான்னு பின்னாடி நோக்கி பார்க்கிறேன். பார்த்தால் நான் எதுவும் செய்ததாக எனக்கு எதுவுமே தெரியவில்லையே. இவ்விடத்தில் நான் என்ன பண்ணினேன்? ஒன்றும் பண்ணலேன். அப்படின்னா என்ன பண்ணினார் ஆழ்வார் ஒன்னே ஒன்று தெரிவித்தார். திருமாலிரும் சோழமலை என்னேன், என்ன திருமால் வந்து என் நெஞ்சிரை என்ன ஏற்பட்டதுன்னா, திருமாலிரும் சோழமலை என்னேன், என்ன திருமால் வந்து அவன் வந்து என்ன பண்ணான்னா என் நெஞ்சு நிறைய புகுந்தான். இப்படி நான் ஏதோ மலைகளெல்லாம் வரிசையாக என்னன்னு சொன்னால் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது நடுவில் திருமாலிரும் சோழமலை அதுவும் ஒரு மலையோலியோ அத்தையும் சேர்த்து எண்ணிவிட்டேன். எண்ணின உடனே எம்பெருமான் என்ன பண்ணான்னா, ஓ நான் என்னுடைய மலைனா அது அப்படின்னு உள்ளே வந்துட்டான்னா. எம்பெருமான் இப்படி அல்லவா உள்ளே வந்தாய் நீ, இப்படி உள்ளே வந்து இவ்வளவெல்லாம் எனக்கு இன்னைக்கு எனக்கு இத்தனையெல்லாம் கிருபை பண்ணியிருக்கையே, இன்னன்னை
பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான். அன்னன்னை புறம் போக புணர்த்த என் செய்வான். கேட்டார் ஆழ்வார், இன்னன்னை பொருளாகி நீ போய் என்ன ஒரு பொருளாக ஆக்கியிருக்கையே, இதுக்கு முன்னாடி இத்தனை காலம் என்ன அப்படியே தானே விட்டுருந்தேன் இந்த சம்சாரத்தில், ஏன் காரணம் என்னன்னு பார்த்தான் எம்பெருமான். ஒன்றும் சொல்ல தெரியல. அப்படி தலையை குனிஞ்சிருந்தான். பட்டர் ஆச்சரியமா தெரிவிக்கிறார், கவிழ் தரையிட்டு நகத்தை தரையிலே கீறினான். அப்படி தலையை குனிஞ்சுட்டு கால் கட்ட வரலால் அப்படி நகத்தை கீறிண்டே இருந்தான் தரையில. பதில் சொல்ல முடியல. ஏன் இன்னைக்கு பண்ண, அன்னைக்கே பண்ணியிருந்தா என்னன்னு நாமும் கேட்கலாம். பெருமானத்தில் என்ன பண்ணுவான்னா இதையே தான் பண்ணுவான். பார்சாதி பதில் சொல்ல போகிறேன்னா சொல்ல போகிறதில்ல. இதே போல் கவிழ் தரையிட்டு இன்னைக்கு எதுக்காக இப்படி கூட்டியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு இதில் எல்லாம் ருச்சி ஏற்படும்படியாக பண்ணியிருக்கேன், ஏன் இதுக்கு முன்னாடி நமக்கு ஏற்படலையா சுவாமினா, முன்னாடி ஏற்பட்டிருந்தா இங்கே எதுக்கு இருக்க போகிறோம், இத்தனை போது பரவாயில்ல தானே இருந்திருப்போம். அதனால் முன்னாடி ஏற்படல, இப்போ தானே ஏற்பட்டிருக்கு, அதனால எல்லாரும் சேர்ந்துருக்கோம் இடத்துல, இன்னைக்கு எதுக்காக இப்படி ஒரு அவஸ்துவை வஸ்துவாக ஆக்கியிருக்கிறாய்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான், இதே பதில் தான் ஆழ்வாருக்கு சொன்ன பதில் தான். பதிலே சொல்ல முடியாதவனாலே கவலை தரையிட்டு நகத்தை கீறி கொண்டு நிற்பான். இவ்வளவுதான் பண்ணுவான். பார்த்தான் எம்பெருமான், பார்த்தான். ஆழ்வார் விடுறதா இல்லை, கேள்வி கேட்டுட்டே இருப்பார் போல இருந்து. உடனே பார்த்தான் ஆழ்வார், எம்பெருமான் பார்த்தான். இதெல்லாம் என்ன ஆழ்வீர் விசாரம், எதுக்காக இதெல்லாம் விசாரித்துட்டே இருக்கேன், நன்னா இளநீர் இருக்கு, நிறைய தாகம் இருக்கு, இந்த இளநீருக்குள்ளே நீர் எப்படி சென்றதுன்னு நான் விசாரிப்பான். வாங்கி குடிச்சுட்டு போயிட்டே இருக்க மாட்டான். அதில் போய் என்ன விசாரம், அது போல மேலே ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கும் காலத்தில் இதில் என்ன விசாரம், அடிங்கடா எல்லாத்தையும் கொட்ட அடிங்கடா, ஆழ்வாரை ஆழ்ந்து போனான் என்று பரமத அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் ஆழ்வாருக்கு. பரஜான பக்தி விளைந்தது ஆழ்வாருக்கு. அப்பொழுது 10ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி, சூழ்விஷம் பணிமில் தூரியம் முழக்கினா ஆழ்கடல் கடலையை கையெடுத்தாடினா, ஏழ்பொடிலும் வளமேந்திய வெண்ணப்பன் வாழ்புகள் நாரணன் தமரை கண்டுகந்தேன்னு அற்புதமான பதிகம் மேலே 10ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி. அதிலே பரமபத அனுபவம் பூர்ணமாக பரமபதத்துக்கு போவதாக நிறைய பெரிய வாத்திய கோஷங்கள் அதெல்லாம் முழங்குகிறது காலத்தில். இந்த சப்தமெல்லாம் ஆழ்வாருக்கு ஒழிக்கிறது, எல்லாம் ஒழிக்கிறது. இங்கிருந்து புறப்பட்டு ஆழ்வார் அப்படியே நேர பரமத்துக்கு எழுந்தருளுகிறார் காலத்தில். அங்கு போகிறார். அங்கு போனால் சகல சத்தாரங்கள் அங்கு போய் சூக்ஷ்ம ஒட்டும் நீரிலே கழுவின்னு அவ்விடத்திலே சூக்ஷ்ம சரீரமானது போய் விரையை தாண்டி உள்ளே செல்ல எம்பெருமான் அழைத்து செல்ல, அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சதம் மாலாஸ்தா சதம் மஞ்சனாஸ்தான்னு அங்கு இருக்கக்கூடிய திவ்ய ஸ்திரீகளெல்லாம் அலங்கரிக்க, அந்த அலங்காரத்தோட தம் பிரம்மாலங்காரேன அலங்குர்வந்தி என்று உபனிஷத் கொண்டாடுகிறது. அதை போல ஆச்சரியமான அலங்காரத்துடன் இங்கிருந்து உள்ளே செல்கிறார் ஆழ்வார். அங்கே சென்று ஆச்சரியமாக அந்தமிழ் பேர் இன்பத்து அடியரோடு இருந்தமை கொந்தளர் பொழில் குருச்சடகோவன் சொல் ஜன்னங்களாயிரத்து இவவல்லார் முனிவரே என்று அவ்விடத்துல போய் சேர்ந்தேன் நான். அந்தமிழ் பேர் இன்பத்து அடியரோடு இருந்தவன் எல்லா அடியார்களோடையும் அங்கே இருக்கிறா போல அவ்விடத்துல என்ன ஆனந்தம், ஆனந்தம் அமிர்தாங்கராந்தர் நிமக்ன சர்வாவைவ சுகமாசீதா என்று அமிர்த கடலிலே தோய்த்தெடுத்தா போலே ஒரு ஆனந்த அனுபவம். அந்த அனுபவம் ஏற்பட்டதுன்னு ஆழ்வார் அப்படியே அதை அனுபவித்தார். இந்த அனுபவம் உங்களுக்கும் கிட்டும், இதை யார் அறிகிறீர்களோ இந்த அனுபவம் கட்டாயம் உங்களுக்கும் ஏற்படும் என்று தெரிவித்தார். அவ்விடத்துல தெரிவித்து தலையை திறந்து பார்த்தார் ஆழ்வார். கண்ணை திறந்து பார்க்கிறார், திருப்புலி ஆழ்வார் அடியிலே இருக்கார். இது இத்தனையும் பரமபதத்தில் எம்பெருமான், இது அத்தனையும் பிரத்யக்ஷ சமானாகாரமான மானச சாட்சா்காரம் அப்படியே கண் முன்னாடி நடக்கிறா போலே காட்டினான். இதுதான் பரஜானம். அந்த திருவாய்மொழிலாம் அது பரியந்தம் பரபக்தி, அதற்கு மேலே இத்திருவாய்மொழி பரஜானம், அதற்கு மேலே உண்டானது பரமபக்தி என்று பார்க்கிறோம். அதுதான் 10ஆம் பத்திலே முனியே நான்முகனை. 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சு விடுறேன். 10ஆம் பத்திலே முனியே நான்முகனைய திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு பரமபக்தியை விளைவித்தான். அப்பொழுது ஏற்பட்டது ஆழ்வாருக்கு, இனி எம்பெருமானே இன்னுமா இங்கே இருக்கேன், ஐயோ அந்தமிழ் பேர் இன்பத்து அடியரோடு இருந்தமைன்னு எல்லாரோடையும் சேர்ந்துருக்கோன்னு நினச்சி கண்ணை திறந்து பார்த்தா இப்படி திருப்புலி ஆழ்வார் அடியிலேயே வச்சிருக்கியே, இது தகுமா எம்பெருமானே, இது பொருந்துமா, இன்னும் எத்தனை காலம் இன்னும் இங்கே வைப்பதாக யோஜனை உனக்கு, இது ஒரு காலத்திலையும் கூடாது என்று அவ்விடத்திலே தெரிவிக்க தொடங்கினார். முனியே நான்முகனே முக்கண்ணப்பான் பொல்லா திருக்குடாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா தனியேன் ஆர்வீரே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேர் என்னையே என்று, இனி உன்னை விடமாட்டேன், கட்டாயம் என்னை ஏமாத்திடாதே, இதுக்கு மேலே என்னை ஏமாத்திட்டு போயிடாதே என்று திருவானை நின்னானை கண்டா என்று உன் மீது ஆணை பெரிய பிராட்டியார் மீது ஆணையிடுகிறேன், என்னை விட்டு செல்லக்கூடாது, கட்டாயம் என்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆழ்வாரவிடத்தில் தம்முடைய பரம பக்தியை தெரிவிக்கிறார். பரோமா, அதாவது இதை போல உசந்த பக்தி கிடையாது, பரோமா அஸ்மாதிதி பரமஹா என்று உயர்ந்த பக்தி இது. அப்படிப்பட்ட பக்தி அதாவது என்ன அப்படின்னா பிரிந்து போய் விடுவோம் என்கிற பயம், புனர் விஸ்லேஷ பீருத்வம் பரமாபக்தி உச்சதே என்று புனர் விஸ்லேஷ பீருத்வம், அதாவது மறுபடியும் பிரிந்து விடுவோமோ என்கிற பயம் இருக்க, அந்த பயமே வாட்டி
நாசத்தை ஏற்படுத்தும், ஸ்வரூப நாசத்தை ஏற்படுத்தும், ஆத்ம நாசத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட பக்தி இருக்க அதுதான் பரமபக்தி என்று காட்டப்படுகிறது. அது ஏற்பட்டது ஆழ்வாருக்கு. அதற்கு பிற்பாடுதான் ஆழ்வாரை இங்கிருந்து எம்பெருமான் அழைத்து சென்றான் என்று பார்க்கிறோம். அவ்விடத்தில் கடைசியில் அங்கு சென்று சேர்ந்தார் ஆழ்வார்னு அற்புதமாக தெரிவிக்கிறார். அவ்விடத்தில் கடைசி பாசுரம் இடத்துல தெரிவித்து முடித்தார். என்ன பிரீத்தி, என்ன பிரீத்தி, அவாவரச்சூள் அரிய என அரணத்தி அவாவத்து வீடுபத்த குருகூர் சடகோவன் சொன்ன அவாவிலந்தாய் ஆயிரத்துள் யோபத்து அவாவிலந்தாதிகளால் இவை ஆயிரமும் முடிந்த அவாவிலந்தாதி பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தே என்று ஆச்சரியமான அந்த 10 பாசுரங்களை தெரிவித்து தலை கட்டினார். என்ன ஆச்சரியம், என்ன அவா 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 என்று எம்பெருமானுடைய அவாரிகே அது 3 தத்துவங்கள், அதாவது அச்சித்தென்ன சித்தென்ன, அதே போல எம்பெருமான் என்ன, அந்த எம்பெருமானாகிற தத்துவம் என்ன, இந்த 3 தத்துவத்தையும் விழாக்குடை கொள்ளக்கூடியது என்னுடைய அவா, அதனில் பெரிய என் அவா, என் அவா அறச் சூழ்ந்தாயேன்னு தெரிவித்தார். அவ்வளோ ஆசை உன்னிடத்துல, எனக்கு 3 தத்துவத்தையும் விழுங்கி விடும்படியான ஆசை என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நீ இருக்கே குழப்படியாக்கினாய். உன்னுடைய ஆசை சமுத்திரத்துக்கு ஒப்பானது, என்னுடைய ஆசை குழப்படியாக இருக்கக்கூடியது என்று காட்டி தலை கட்டினார். அவ்விடத்திலே என்று பார்க்கிறோம். அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிவித்து இந்த உபன்யாசத்தை நிறுத்துகிறேன். இடத்துல ஆச்சரியமா எம்பெருமானுக்கு உண்டான ஈடுபாடு இருக்கே ஜீவாத்மா இடத்துல, அவ்வளவு ஈடுபாடுனா அதை எங்கே காணலாம்னா அது எங்கள் ஒரு ஊரில் தான் காணலாம். ஆழ்வார் திருநை ஒரு இடத்துல தான் திருமுடி சேவைன்னு பார்க்கிறோம். அதை போல மேற்ற எவ்விடத்திலையும் கிடையவே கிடையாது. இவ்விடத்துல எம்பெருமான் ஜீவாத்மாவை அடைகிறானா, ஜீவாத்மா எம்பெருமானை அடைகிறானா. சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றது, பிரம்மவிது ஆப்னோதி பரம்னு, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மத்தை அடைகிறான்றது சாஸ்திரமானது. ஆனால் அது சரி என்றுனா எம்பெருமான் தான் அடைகிறான். சொத்தை உடையவன் சுவாமி, சுவாமி தான் சொத்தை அடைகிறானே தவிர சொத்து ஒரு காலத்திலையும் சுவாமியை அடைய முடியாதுன்னு. அதனாலே சுவாமிதான் அடைகிறான் சொத்துன்னு எங்கே காணலாம்னா வேற எங்கேயும் காண முடியாது. ஏன் எங்க ஊர்ல மட்டும் காணலாம்னா, ஏன்னா அங்கதான் வரவரை முனி திவ்யாக்னி, மற்ற இடத்துலலாம் ராமானுஜாரே திவ்யாக்னி, ஆழ்வார்த்தினால வரவரை முனி திவ்யாக்னி ஆனபடினாலே மணவாள மாமனிகளுடைய திவ்யாக்னி அனுகுணமாக உற்சவங்கள் நடக்கிறபடினாலே பரம விலட்சணமாக இருக்கும் அவ்விடத்துல. அதனாலே 10 தினங்கள் ராப்பத்திலே திருவாய்மொழி திருநாள்னு பார்க்கிறோமே, ராப்பத்திலே திரு அத்தியன உற்சவத்தில் 10 தினங்களும் எம்பெருமான் பொலிந்த நினைவிரான் திருக்கைத்தளத்திலே சகல சத்திர சாமரங்களுடன் புறப்பட்டு ஆழ்வானுடைய திருமுடிக்கு நேராக எழுந்தருளுகிறான். போல வேற எங்கேயும் கிடையாது, நேரம் ஆழ்வார் திருமுடிக்கே எழுந்தருளுகிறான். பொழுது அரையர் சுவாமி அந்த அபிநயத்தெல்லாம் அங்கே பிடித்து பிற்பாடு அப்படியே பாசுரத்தையும் அந்த முதல் பாசுரத்துக்கு அபிநயத்தையும் அப்படியே பெருமாள் திரும்பி எழுந்தருளும் காலத்தில் அவ்விடத்தில் சேவித்து கொண்டே வருவர், அந்த அபிநயம் எல்லாம் செய்து கொண்டே வருவார். அப்புறம் நிறைய கொண்டாட்டங்கள், அத்துடன் எம்பெருமான் ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளுகிறான். இது எல்லா நாளும் உண்டு, 10 நாட்களும் உண்டு. அவ்விடத்தில் கடைசி நாள் 10ஆம் திருநாள் அன்றைய தினம் முதல்ல ஒரு திருமுடி சேவை, அதற்கு பிற்பாடு ஆழ்வாருக்கு ஒரு கட்டு திருவாராதனம். அதாவது ஆழ்வார் தம்முடைய ஸ்தானத்தில் எழுந்தருளியிருப்பார், அதற்கு மேலே ராப்பத்து மண்டபத்தில் எம்பெருமான் தன்னுடைய ஸ்தானத்தில் எழுந்தருளியிருப்பான். அதாவது பரமபதத்தில் எழுந்தருளியிருக்கிறான் எம்பெருமான்றது இடத்துல விஷயம். ஏன்னா அந்த இடமே கொஞ்சம் உயரமாக இருக்கும், இன்னொரு இடம் கொஞ்சம் கீழே இருக்கும். ஆழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் அது லீலா விபூதி, ஆழ்வார் எழுந்தருளி இருக்கக்கூடியது இந்த லோகம், எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடியது நித்திய விபூதி பரமபதம். அவ்விடத்திலிருந்து எம்பெருமான் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அவன் இருக்கக்கூடிய இடத்துல திருவாராதனம், அது முடிஞ்ச உடனே 2ஆம் கட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து அங்கு ஒரு திருவாராதனம், அடுத்தபடியா 3ஆம் கட்டு அங்கு எழுதி அங்கு ஒரு திருவாராதனம். எம்பெருமான் அப்படி ஜீவாத்மாவை அடையறதுக்கு படிப்படியா இறங்கி வரான். அப்படி இறங்கி வரும் காலத்துல நாம் அவனை நோக்கி வைக்கக்கூடியது ஒரே அடினா, அவன் தானே அவ்வளோ தூரத்துலேருந்து இறங்கி வரான். நம்ம இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அத்வேஷத்தை காட்டுகிறோம், அவ்வளோதான். நம்முடையது பக்தின்னு கூட சொல்ல முடியாது. அத்வேஷம் துவேஷமின்மை இருக்க, அதை நாம் அவன் விஷயத்தில் செய்கிறோம். அது ஒன்று தான் நான் செய்யக்கூடியது. அதற்காக ஆழ்வாருக்கு எங்கன்னா ஒரே ஒரு கட்டு தான், ஒரே ஒரு ஸ்தானம் முன்னாடி வந்து ஆழ்வார் எழுந்துருப்பார், அங்கே திருவாராதனம். அதற்கு மேலே 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவம் இருக்கே, அதற்கு சேர 24 போர்வைகள் 24 குல்லாக்களையும் தரித்து கொண்டிருப்பார் ஆழ்வார். அதோட எழுந்தருளியிருப்பார் அரையர் சுவாமி. அவ்விடத்துல வியாக்கியானம் முனியே நான்முகனே இந்த கடைசி பதிகத்தினுடைய வியாக்கியானத்தை தொடங்குவார் அரையர் சுவாமி. அப்படி தொடங்கும் காலத்துல அப்பொழுது ஒவ்வொரு அந்த மேலே அவர் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய கபாயையும் அதே போல அவருடைய குல்லா ஒவ்வொன்றையும் அர்ச்சகர் சுவாமிகள் படிகளைந்து கொண்டே வருவார்கள். இந்த வியாக்கியானத்தை சேவிப்பார். அப்படி சேவித்துக் கொண்டு வரும் காலத்துல கடைசியிலே ஆழ்வார் எய்பஷ சரீராணி என்கிறபடியே விரகம் தின்ற உடம்பை காட்டுகிறார்.
என்று ஆச்சரியமாக சேவிப்பார். ஆழ்வார் எய்பஷ, இது வியாக்கியானத்தில் நம்மள வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய பங்கி இது. அவ்விடத்தில் எய்பஷ சைராணி என்று, எய்பஷ சைராணி ரிஷினாம் பாவிதாத்மனா என்று அந்த காலத்தில் ராட்சசர்கள் எல்லாம் சக்கரவர்த்தி திருமானுக்கு தண்டகாரண்யத்தில் தங்களுடைய அந்த சரீரத்தை காட்டினார்கள். ராட்சசர்கள் தின்ற சரீரத்தை எய்பஷ சைராணின்னு காட்டினார்கள். காட்டின காலத்தில் ரொம்ப வருத்தமடைந்தான் ராமபிரான். பொழுது ஐயோ இப்படி ஆயிடுத்தே, நாம் ரட்சிக்காமல் போனோமே, இப்படி குறைவாளனாக ஆனோமே என்று அப்பொழுது வெக்கி தலைகுனிந்தான் எம்பெருமான். வீரேஷாய் மமாதுரா எதீதிருஷை ஆம் விப்ரை உபஸ்தே உபஸ்திதா என்று பிரசீதந்து பவந்தோமே, என்னை பொறுத்தர வேணும் இவ்வளோ பிற்பாடன ஆயிட்டனே என்று ராட்சசர்கள் தின்ற உடம்பை காட்டினார்கள். அப்பொழுது ரிஷிகள் ராமனுக்கு. இப்பொழுது ஆழ்வார் விரகம் தின்ற உடம்பை காட்டுகிறார். என்ன ஆச்சரியமான வியாக்கியம்! ஆழ்வார் அங்கே கண்ணும் கண்ணீரமாக சேவிக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ அற்புதம்னா, அவ்வளோ ஆச்சரியம். அப்படி சேவிக்கும் காலத்தில் கடைசி அந்த கபாயும் புல்லாயும் படிகளைவர்கள் ஆழ்வார் திருமேனி ஸ்வயம் திருமேனி இடத்துல நமக்கு சேவை சாதிக்கும். ஆழ்வார் காட்டுறார் எம்பெருமானுக்கு. எதை காட்டுகிறார்னா விரகம் தின்ற உடம்பு. எம்பெருமான் இத்தனை காலம் விட்டு பிரிந்திருந்தானே ஆழ்வாரே, என்னாச்சு? அப்படியே அந்த உஷ்ணம் இருக்கே, அந்த தாபமானது அப்படியே தின்று விட்டது என்னுடைய உடம்பு என்று ராட்சசர்கள் தின்ற உடம்பை ரிஷிகள் காட்டினார். அது என்னன்னா விசேஷம்? இடத்துல ஆழ்வார் எம்பெருமானுக்கு எவ்வளோ துக்கம், எவ்வளோ கஷ்டப்பட்டார். நடுவில் அவனுடைய சேருவதும் பிரிவதும் சாதாரணமான கஷ்டமா? ஆழ்வாருடைய துக்கம்னு சொன்னா காதல் கடல் புறையவிடுத்த காரமர் மேனி நம் கண்டன் தோழி கடியனே என்று காரமர் மேனி என்று என்ன காதல் கடல் புறைய விளைவித்தான். சாதாரணமான காதல் என்று ஆழ்வாருடைய காதல், ஆறாத காதல். குருச்சடகோபன்ஷம் என்ன காதல் ஆழ்வாருக்கு, என்ன காதல், எவ்வளோ காதல், அவ்வளோ ஈடுபாடு எம்பெருமானுக்கு. அந்த துடிப்பு என்றதற்கு அதைத்தான் ஆர்த்தி என்று தெரிவிக்கிறார் சுவாமி இடத்துல அழகிய மனவான பெருமாள் நாயனார் தம்முடைய ஆச்சாரியத்தில். இந்த ஆர்த்தி இருக்க எம்பெருமானை விட்டு பிரிந்து அந்த துக்கம், அந்த விரகம் இருக்க அப்படியே ஆழ்வாருடைய திருமேனியை உண்டு விட்டது என்று. அதெல்லாம் அந்த 24 தத்துவம் ஆச்சரிய தத்துவத்தை கழிந்தால் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவம் என்கிறபடினாலே அதை காட்டின உடனே எம்பெருமானம் பிற்பாடு ஆழ்வாரை கை கொள்கிறான்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு திருமுடி சேவைனா என்ன ஆச்சரியம்! அந்த கவாயெல்லாம் சாத்தின்னு எழுந்தருளி இருக்கும் காலத்தில் கடைசியில் வேகமாக ஒரு திருமுடி சேவை ஆன உடனே ஆழ்வார் அங்கிருந்து புறப்பட்டு திருவடி தொழுவதற்கு எழுந்தருளுகிறார்னு பார்க்கிறோம். அவ்விடத்துல சென்று சேர்ந்தா ஆழ்வார் எம்பெருமானோடைய சேருகிறார் என்பதை இடத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு உற்சவம் இருக்க, அது அத்தியுதமான உற்சவம். கடைசியிலே ஆர்த்திஹரன் என்று எம்பெருமான் ஆழ்வாருடைய ஆர்த்தியெல்லாம் போக்கினான் என்பதுதான் விஷயம். இந்த 10 எம்பெருமானுடைய ஆச்சரியமான குணங்கள் சொல்லப்பட்டது என்பதையும் பார்க்கிறோம். அதில் கடைசி 10 ஆர்த்தியரத்வ விசிஷ்டன், இந்த குணங்களோட கூடினவன். அதில் ஆர்த்தியரம் என்று ஆர்த்தியெல்லாம் போக்கின பெருமை அவனுக்கு உண்டான பெருமை என்று எம்பெருமான் கை கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு 10 அர்த்த விசேஷங்களை இவ்விடத்தில் அனுபவிக்க பெற்றோம். இடத்துல பல மகான்கள் அவர்களெல்லாம் எழுந்தருளியிருந்து இந்த கோஷ்டியை அலங்கரித்து ஆச்சரியமாக தெரிவித்தார். இடத்துல அடியன் கடைசியில் இருக்கிறான். அடியன் அவருடைய சிவே சுவாமியினுடைய திருக்குமாரன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன். அடியனுடைய திருத்தாப்பனார் அடிக்கடி அவரை உடன்பிறவா தம்பி என்றே தெரிவிப்பார். அதனாலே அவருடைய குமாரன் ஸ்தானத்தில் இருக்கிறபடினாலே அடியன் கடைசியிலே சொல்வதுதான் முறை. அதற்கு மேலே கீழே ஒன்றும் தெரிவித்தேன். அடியனுடைய தரப்பனார் இடத்துல ஷஷ்டியத்த பூர்த்தி உற்சவத்தில் இடத்துல 10ஆம் பத்தைத்தான் தெரிவித்தார். இடத்துல அதே போல் அடியனுக்கு அந்த பாக்கியம் கட்டியது முதல்ல சுவாமி 4ஆம் பத்துன்னு தெரிவித்தார். அதுக்கு மேலே சிவ மது சுவாமி இல்லை நீர் 10ஆம் பத்து சொல்லும்னு அவர் நியமித்தார். அந்த நியமனான குணமாக ஆழ்வார்த்திலிருந்து இவ்விடத்திற்கு விடை கொண்டேன். ஆச்சரியமாக இவ்விடத்தில் இந்த சதஸும் அற்புதமாக நிறைவேறியது. இதே போல சுவாமி எவ்வளோ காரியம் மனோவா காயங்களாலே அனவரதம் இவ்விடத்தில் கைங்கரியம் ஒன்றையே பொழுதுபோக்காக கொண்டவர். அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்காக அயராமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சுவாமி. அப்படிப்பட்ட சுவாமி அவருக்கு மங்களாசாசனம் செய்வதுன்னு எடுத்துக்க எனக்கு வயசு இல்லைனாலும் இடத்துல இன்னும் எத்தனையோ காலம் இது ஸ்வரூபானுரூபமான மங்களாசாசனம் என்று கொள்ள வேண்டும். இடத்துல இன்னும் எத்தனையோ ஆண்டு இருந்து இதே போல வருடந்தோறும் இதே போல ஆச்சரியமான ஒரு உற்சவங்களை நடத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது சப்ததி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இதே போல அவருடைய திருநக்ஷத்திரத்துக்கு எத்தனையோ காரியங்கள், ஒன்றன்று இரண்டல்ல எத்தனை புஸ்தகங்கள் ஆச்சரியமாக, அதுவும் வாழ்வும் வாக்கும் இருக்க அத்தியுதமாக இருக்கக்கூடியது. அடியன் ஏதாவது ஒரு நிர்வாகமோ ஐதீகமோ ஏதோ ஒன்று வந்தாச்சுன்னா அதை எடுத்து பார்க்காம இருக்கிறதே கிடையாது. முதல்ல அதை எடுத்து பார்த்துட்டு தான் சொல்றது என்பதை கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஆச்சரியமான சுவாமி இன்னும் பல ஆண்டு இடத்துல எழுந்தருள் இருந்து இடத்துல
நம்ம எல்லாம் வாழ்வித்தருள வேண்டும் என்று ஆண்டாளை புருஷகாரமாக கொண்டு பார்த்தசாரதி திருவடித்தாமரிலே பிரார்த்தித்து நிறுத்துகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அவகாசம் ரொம்பவே அதிகமாக எடுத்துன்னுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு சௌகரியம் என்னென்னா அடி எனக்கு 10ஆம் பத்து கொடுத்தது, அது ஒரு பெரிய சௌகரியமாக போச்சு. அதனால் அடுத்த இதே 10ஆம் பத்தையே அடுத்த தடவைன்னு கொடுத்தோன்னு சொன்னால் கூட வேறு விதமாக அர்த்தத்தை சொல்லலாம். இது ஒரு சௌரியம் கடைசியிலே சொல்கிறதில்ல. முதல்ல சொன்னால் அடுத்த சுவாமி எழுந்துருளியிருக்காருன்ற கவலை ஏற்படும். ஆனால் இப்போ அந்த கவலை இல்லாதபடியாக தெரிவித்து விட்டேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களுடைய பொறுமைக்கும் அடியன் தலையல்லால் கைமாறிலேனே என்று தெரிவித்து குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமத்தே விஷ்ணுவித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாம்பரபர்ணி உத்தரே தடே ஸ்ரீதிந்திரே மூலதாம்னே ஷடகோபாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் நம்பிள்ளை திருவடிகளே சரணம். வடக்கு திருவீதி பிள்ளை திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். அத்தியன ஞானானுஷ்டானங்களாலே பிராமணியம் ஆகிறா போலே சந்தங்கள் 1000 அரியக்கத்து வல்லாரானால் வைஷ்ணவத்துவ சித்தி என்று நாயனார் அற்புதமாக தெரிவிக்கிறார். ஒருத்தன் பிராமணன் ஒருத்தன் பிறந்தா மட்டும் பிராமணன் கிடையாது. அவனுக்கு பிராமணியம் எப்பொழுது ஏற்படுகிறதுன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணணும். அது அத்தியனம் பண்ண பாகங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும், ஞானம். அதுக்கு அதில் சொல்லியிருக்கக்கூடிய யாக யஜ்ஞங்களை எல்லாம் அவன் பண்ணாதான், அனுஷ்டானத்தில் கொண்டாத்தான் அவன் பிராமணன் ஆகிறான். அது மாதிரி திருவாய்மொழி ஒரு வைஷ்ணவன், நம்ம பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம், திருமணம் இருக்கோம், வைஷ்ணவன் அடியேன் ராமானுதாசன் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த திருவாய்மொழியை அத்தியனம் பண்ண வேண்டியது, மனப்பாடமாக அதை தரிக்க வேண்டியது, அதில் அர்த்த விசேஷங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுக்கு மேலே அந்த அர்த்த விசேஷத்தில் என்னென்ன விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடக்க வேண்டியது, அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டியது, அதன்படி நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டியது என்ன இந்த 3 விஷயங்கள். இதெல்லாம் பண்ணாத்தான் வைஷ்ணவத்துவ சித்தி என்று நாயனார் தெரிவித்துக் கொள்கிறார். அப்படி உயர்ந்த எத்தனையோ திவ்ய பிரபந்தங்கள் இருந்தாலும், எத்தனையோ கிரந்தங்கள் ஏற்பட்டிருந்தாலும் திருவாய்மொழிக்குண்டான பெருமை வேறொன்றுக்கு கிடையாதுன்னு நம்முடைய பூர்வாச்சாரர்களுடைய ஒரு அபிப்பிராயம். அது ரொம்ப திண்ணமான ஒரு அபிப்பிராயம். இந்த அர்த்த விசேஷங்கள்லாம் இங்கே சுவாமிகள் சாதித்தார்கள் என்னால் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால், எந்த திருப்புலி ஆழ்வாரிடத்தில் இந்த 1000 பாசுரம் அனுபவம் நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டதோ அதே திருப்புலி ஆழ்வார் அடியிலிருந்து நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு தோன்றி இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் கொடுத்துருக்கார். இப்படி அதுதான் வழி வழியாக நாதமுனிகள் மணக்கால் நம்பி உய்யக்கொண்டார், ஆள வந்தார்னு வந்து அது நம்பிள்ளைக்கு வந்து நம்பிளிடத்தில் அது பெரிய ஈடாக அது பிரவகித்தது என்று தான் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருவாய்மொழி வியாக்கியானங்களிலே ஈடு 36,000 படின்ற வியாக்கியானம் ரொம்ப முக்கியமான வியாக்கியானம், பெரிய வியாக்கியானம். அந்த ஈடு 36,000 படி வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய சங்கதிகள், ஒரு திருவாய்மொழிக்கும் மற்றும் உண்டான அடுத்த திருவாய்மொழிக்கும் உண்டான சங்கத்திய தொடர்புகளை சொல்லி இந்த சதசை நடத்த வேண்டும் என்று பாரித்தோம். அது நடத்துவதற்கு ரொம்ப அழகான இடம் எதுன்னா, நம்பிள்ளை திருமுன்பேவே அந்த விஷயத்தை நடக்கணும். இங்கேயும் நம்பிள்ளை மட்டுமே இல்லை, பெரிய பெருமாள் ரங்கநாதர் இருக்கார், ஸ்ரீரங்கநாச்சியார் இருக்கார், அனந்தாழ்வான், நம்பிள்ளை ஆழ்வார்களிலே நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், எம்பெருமானார் உடையவர், எம்பெருமானார் மணவாள மாமனிகள் என்ன எல்லாரும் எழுந்துள்ள இருக்கா. இத்தனை பேர் திருமுன்பே எந்த இடத்துல காலட்சேபம் பண்ணாலும் யாராவது ஒரு ஆச்சாரியர் தான் இருப்பார். இங்கே எல்லாருமே இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான இடம். அது ஒரு காரணம். அதுக்கு மேலே இந்த இடத்துல என்ன விசேஷம்னா, பாடசாலைன்னு பேர் இந்த இடத்துக்கு. ஸ்ரீமானுவே வைகுண்டவாசி யோகி பாரசாதியங்கார் முதலிலே இந்த கிரந்தங்கள்லாம் நாம் இப்போது ஐபேடில் வந்துடுது. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது கிரந்தங்கள்லாம்? புஸ்தகத்தில் இருந்தது. அதுக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னா ஓலைச்சுவடிகள் இருந்தது. முதலாக ஓலைச்சுவடிகளிலிருந்து இதை புஸ்தக வடிவிலே மாற்ற வேண்டும் என்று முதலிலே இந்த பகவத் விஷய கிரந்தங்கள், விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானங்கள், அதுக்கு மேலே ரகசிய கிரந்த வியாக்கியானங்கள்லாம் பேப்பரில் அச்சு போட ஆரம்பித்தது இந்த சுவாமி தான். இந்த யோகி பார்சாதிங்கார் சுவாமி தான். இங்கே தான் முன்னாடி அவருடைய அச்சுக்கூடம் இருந்தது. அந்த அச்சுக்கூடத்தில் அவரே கம்போஸ் பண்ணி புஸ்தகமாக போட்டார். அந்த சுவாமி இல்லைன்னா நமக்கு எத்தனையோ கிரந்தங்கள் ஓலைச்சுவடியோடையோ போயிருக்கும், புஸ்தகமாக வந்திருக்காது. புஸ்தகமாக வந்த பிற்பாடு தான் இன்றைக்கி அது பிடிஎஃபாக வருது. அதனால் நம்பிள்ள திருமுன்பே சொல்கிறோம். இந்த விஷயங்களை சொல்லுவது மட்டும் பாக்கியம் இல்லை, நம்பிள்ள திருமுன்பே இந்த விஷயத்தை கேட்பது ரொம்ப பெரிய பாக்கியம். கேட்பவர்களுக்கு சொல்கிறவாளை விட கேட்கிறவாளுக்கு ரொம்ப பாக்கியம். அதுவும் கேட்கிறவர்களுடைய பொறுமைக்கு நிச்சயமாக இங்கே பல்லாண்டு பாடியே ஆகணும். ஏன்னா நாங்களே முதல்ல எல்லாரும் கேட்கும்போது 11 மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னீங்களே, எத்தனை மணிக்கு முடியும்னு கேட்டா நிறைய பேர் கேட்டா. ஒன்றும் இல்லை, சுமார் 3-4 மணிக்கு முடிச்சுடுவோம்னு சொன்னோம். ஆனால் இப்போ 3-4 மணி இல்லை, 6 மணி ஆகிடுது. ஆனால் இருந்தாலும் எல்லாரும் ஏந்து போனால் அதுவும் இருந்தாலும் போனவர்களில் 90% மறுபடியும் திரும்பி வந்துட்டா. 10 நிமிஷம் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துட்டா. இந்த விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கணும், இதை விடக்கூடாதுன்ற ஆர்வம் எல்லாருக்கும் இருந்ததை கண்கூடாக பார்க்க முடிந்தது. நான் ஒரு விஷயம் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். இது ஒன்லி பார்ட் 1 தான். இது பார்ட் 2க்கும் இத்தனை திருநாமங்கள், இத்தனை ஸ்ரோதாக்கள் வரணும். இல்லை
இத்தனை ஸ்ரோதாக்களுக்கும் அதிகமாக ஒருத்தரும் இன்னும் ஒருத்தரை கூட்டிகிட்டு வரணும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் இங்கே சௌகரிய இடங்கள் இருக்குது, சௌகரியம் இருக்குது. அதனால் பகவத் விஷயத்துக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அது மாதிரி 2 பங்கு ஸ்ரீபாஷ்யத்துக்கு வந்தா திருவல்லிக்கேணியில் அது ஒரு பெரிய ரெக்கார்டு அப்படின்னு அடுத்த வாரம் ஊரெல்லாம் பேசணும். அந்த மாதிரி ஒவ்வொருவரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீபாஷ்யம்னு சொன்னால் அது என்னமோ நமக்கு புரியாது, ஏதோ ஒரு 4 பேருக்கு சம்ஸ்கிருத பாஷை வாழ்க்கை தான் ஸ்ரீபாஷ்யம்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. எப்படி இந்த சங்கத்தியை வச்சு சொல்லணும்னு அவள் இடத்துல பிரார்த்தித்திருக்கிறோமோ அதே போல் ஸ்ரீபாஷ்யத்தை சொல்லக்கூடியவர்களிடத்துலையும் எளிமையாக சொல்லுங்கோ, சுருக்கமாக சொல்லுங்கோ, என்ன கருத்துன்றதை மட்டும் சொல்லுங்கோ, ரொம்ப சம்ஸ்கிருத பகுலமாக சொல்ல வேண்டாம்னு அப்படியும் பிரார்த்தித்திருக்கிறோம். அதனால் இது நமக்கு இல்லை, திருவாழ்மையை மட்டும் நம்ம கேட்டால் போகிறோம், ஸ்ரீபாஷ்யம் யாருக்கோன்னு யாரும் நினைக்க வேண்டாம், எல்லாரும் கேட்கலாம். நிறைய பேர் கேட்டால் ஸ்ரீகள் வரலாமா பாகவதாள் வரலாமான்னு, நன்னா வரலாம், அதில் இருக்க போகணும். அதனால் இருந்தாலும் எல்லா சுவாமிகளுக்கும் இங்கே வந்திருந்து அர்த்த விசேஷங்களை நன்னா சரமாரியாக பொழிந்த எல்லா சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வேண்டும். நேர காலட்சேபங்கள் கேட்க வேண்டிய கிரமங்கள் மறுபடியும் அது புனருத்தாரணம் ஆக வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை இங்கே பெருமாள் தாயார் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருமுன்பே அதை வைத்துக்கொண்டு எல்லோரும் மங்களாசாதனம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். பிரசாதம் யாருக்காதாலன்னா வாங்கிக்கணும். ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். 7 மணி காலம் ஆகிடுது, 11 மணிக்கு ஆரம்பித்தோம். அதனால் உங்களுடைய பொறுமைக்கு தான் முதல்ல பல்லாண்டு பாடணும். வித்வான்களெல்லாம் சொல்கிறா அவள் வழக்கெல்லாம் 1/2 மணின்னு சொன்னோம், முதல்ல 1/2 மணி 40 நிமிஷம் 3/4 மணி சுவாமி 1 மணி கூட ஆகிடுது. ஆனால் எல்லாத்தையும் பொறுமையாக அத்தனை பேர் அவவா உபன்யாசத்துக்கு மட்டும் இருந்தால் போகிறோம். எல்லாம் 7 மணி காலம் எல்லாரும் கையை காலை கட்டிட்டு உட்காருறது ரொம்ப கஷ்டமான காரியம். அவ்வளோதான். சப்தத்தின்றதுனால 7 மணி காலம். அடியனுடைய சப்ததி ஜென்ம நட்சத்திரத்தை உத்தேசித்து ஏற்பட்ட ஒரு கிரமம்தான் இது. ஆனால் தற்செயலாக ஒரு விஷயம் சொன்னால் வேண்டான்னு சொல்லுவான். மதுவுக்கு இன்னைக்கு மதுசூதனனுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம், அவனுக்கு பிறந்த நாள். இது தற்செயலாக இதை ஞாபகப்படுத்திட்டு பண்ணலை. ஆனால் இது தற்செயலாக இன்னைக்கு அதுவும் சேர்ந்து அமைஞ்சது. சுவாமிகள்லாம் உங்களுடைய பொறுமைக்கு பல்லாண்டு.